இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 459வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க ஆழ்மனம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஆழ்மனம் வாயிலாக பதியமிடப்படும் கருத்துக்கள் நமது வாழ்வியலில் மிக நிறைந்த தாக்கங்களை எப்பொழுதும் விதைத்து வருகின்றன. அவ்வரிசையில் வாசிப்பு பழக்கமுடையவர்கள் நிறைய நிறைய வாசிப்பு அனுபவங்களை தங்களுள் நிறைத்துக் கொள்பவராக, எப்பொழுதும் ஒரு அகவாழ்வில் எப்பொழுதும் தம்மை நிறைத்துக் கொள்பவர்களாக, எப்பொழுதும் வள வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வரிசையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற இலக்கிய வெள்ளியாக நாம் நமது தளத்தில் ஏறெடுத்து வருகின்றோம். வார இறுதிகளில் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் ஒரு பகுதியையாவது வாசிப்பதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ள இந்நிகழ்வு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமீப நாட்களாக வாசிப்பில் தம்மை நிறைத்து கொள்ளும் அன்புள்ளம் நிறைந்தவர் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்கள். நம்மிடையே நம்முடைய தளத்தோடு இணைந்து பயணிப்பதோடு நில்லாமல் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் முழுமையாக கேட்டு அதன் வாயிலாக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதிலும் நிறைய நிறைய கருத்தார்ந்த வாழ்வியல் வழித்தடங்களை பின்பற்றுவதிலும் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டு வாசிப்பை நேசிப்போம் பகுதியை இன்று சிறப்புரையாக வழங்க இருக்கின்ற அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரர் அவர்களின் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசித்து மென்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துவோம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சரித்திரம் படிப்போம் தளத்திற்கு மிக்க நன்றி. வாசிப்பை நேசிப்போம் அந்த தலைப்புல அந்த வாசிப்பு பழக்கம் வந்தது உண்மையா சொல்ல போனா இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த தளத்துல நிறைய சான்றோர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் தளத்துல வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் வாசிங்க, புத்தகத்தை வாசிங்க, புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தை படிங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது
அப்ப நெறைய நம்ம எதுவுமே பண்ணாத மாரி தான் ஒரு தோணுது. ஏன்னா நம்ம வேலை செய்ற அந்த வேகத்துல இந்த புத்தகங்கள்லாம் எப்படா வாசிக்கிறது? இல்ல வாசிக்கலாம் டைம் இருக்கா? இந்த வாசிக்கணும்னு எல்லா பேரும் சொல்றாங்களே! எப்படிதான் அத வாசிக்கலாம்? நம்ம காதுல மட்டும் கேட்டு போயிடலாம். எதுக்கு அத போய் அப்படிங்கிற மாரி தான் இருந்த மனநிலை. ஆனா இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறத கேட்டு, சரி நம்மளும் வாசிச்சு தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து எனக்கு இங்க வந்து தான் இருந்தது. அதுல முதன் முதலா எனக்கு கிடைத்த புத்தகம் வந்து காசி ஆறுமுகம் எழுதிய "சொர்க்கத்தில் சில காலங்கள்" தான் முதன் முதலா இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வாசித்த புத்தகம். வாசிப்பு வந்து நமக்கு என்ன தருது அப்படின்னா, நமக்கு ஒரு கற்பனை திறன வந்து நமக்கு வளர்க்குது. இப்ப இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதியின் ரகசியம் அந்த தளத்துல பயணிக்கும் பொழுது, அப்ப அங்க தவபாலன் ஐயா வந்து ஒரு 2, 3 புக் வாசிச்சிருக்காரு. சீக்ரெட் அந்த புக்கு, அதுக்கப்புறம் ஆழ்மனதும் அற்புத சக்திங்கிற ஒரு புத்தகம், அப்புறம் பவர்ன்னு ஒரு புத்தகம் அதெல்லாம் வாசிச்சாரு. அப்பதான் வந்து அந்த பிரபஞ்சம்னா என்ன? அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அப்ப அந்த ஈர்ப்பு விதியின் ரகசியத்துல அவர் சொல்லும்பொழுது, அந்த காட்சிப்படுத்துதல பத்தி அதிகமா சொல்லுவாரு. இப்ப நமக்கு பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே குடுக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கு. ஆனா நம்ம தான் வந்து கேட்கிற கேட்க மாட்டேங்கிறோம். அல்லது கேட்கிற முறையும் தவறா இருக்கு. இப்ப நம்ம கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட. நம்ம எதா நெனச்சு நம்ம எது வேணாலும் இருக்கலாம். அது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஒரு நகையா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு வேணுங்கிறத வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கணும். அது விண்ணப்பிக்கிறது மட்டும் அல்லாமல், அவரு சொல்லும் பொழுது அந்த விசுவலைசேஷன் அந்த காட்சிப்படுத்தி உதாரணத்துக்கு ஒரு வீடு அப்டின்னா, அந்த வீட்ட வந்து அந்த வீட்ல வாழ்றது மாரியே நம்ம இருக்கணும். அந்த விசுவலைஸ் பண்ணிக்கணும். காலையில எழுந்து அந்த வீட்டு கதவ தொறக்கிற மாரியும், அந்த சோஃபால உட்கார்ற மாரியும், அந்த ஹால்ல அந்த டிவி இருக்கிற மாரியும், அந்த மாரி விசுவலைஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி அந்த வீட்ல நீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா நீங்க நெனைக்கிற அந்த வீட்லயே இருக்கிற மாரியே ஒரு சூழ்நிலையில வாழ்ற மாரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. காட்சிப்படுத்தி பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதனால இப்ப அப்படி பண்ண பண்ண இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பையும் குடுக்கும். அதனால அத நம்ம பயன்படுத்தி நம்ம பெறலாம் அப்படிங்கிறத சொல்லுவாரு. நான் அது இப்ப அதே மாரி தான் இங்க இந்த புத்தகங்களும் அதே மாரி தான். வாசிக்க வாசிக்க இப்ப ஒரு ஒரு கதையில ஒரு இடத்த சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மனசுல இப்ப பாரு உதாரணத்துக்கு ஒரு வயல்வெளி அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு வயல்வெளிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும். வயல்வெளின்னு சொன்ன உடனே அந்த ஒரு வயல்வெளிங்கிற ஒரு இது நமக்கு வரும். மோட்டார் சைக்கிள்ல போகும்போதுன்னா, ஒரு மோட்டார் சைக்கிள்ல போற நம்ம ஒரு காட்சி நோக்கியிருப்போம். ஸோ அந்த மாரி அந்த புத்தகத்துல படிக்கும் பொழுது, அந்த எழுத்தாளர் எந்த மனநிலையில எழுதுறாரோ, அதே மனநிலையில நம்ம ஒரு பின்பத்த வச்சு, நம்ம ஒரு கற்பனைய வச்சு, நம்ம அந்த இதுல ஓடுற மாரியே தான் ஒரு உணர்வு வந்து நமக்கு வரும். ஸோ அதனால இந்த வாசிக்கிறதுனால நமக்கு அந்த கற்பனை திறன் வளருது. நல்ல எண்ணங்கள் வளருது. பலரது மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துருது. ஸோ வாசிப்பு வந்து சாதாரணமா வாசிக்கிறத விட, அதுல ஒன்றிச்சு, அத நல்ல முழுசா, முழு கவனத்தோட நம்ம வாசிப்போம் அப்படின்னா, அதனுடைய சாராம்சம் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம தளத்துல நெறைய ரவிச்சந்திரன் ஐயாலாம் அவர்லாம் வாசிக்கும்போது, அந்த அந்த ஒரு புத்தகத்த வாசிக்கும்போது அவரே சொல்லுவார். எனக்கு வந்து சொல்றது சொல்றது அவ்வளவு வராது. பட் இருந்தாலும், அத நான் அப்படியே வாசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லும்பொழுது அந்த கதையில் அந்த சிறுகதையெல்லாம் சொல்லும்பொழுது, அந்த கதைகள்ல அவரு அந்த உணர்வுகள வந்து கொண்டு வருவாரு. கோபம், அழுகை, சிரிப்பு அந்த மாரி நெறைய உணர்வுகள அந்த கதையில கொண்டு வருவாரு. இத பார்த்தாலும் வியந்திருக்கேன். இப்படிலாம் கதை வாசிக்க முடியுமா? அதே மாரி நம்ம சரவண கண்ணா அவரும் அதே மாரி மிமிக்ரிலாம் பண்ணி அந்த கதைய அப்படியே அழகா கொண்டு போவாரு. சித்ரா அம்மா, ஆ நந்தினி வெங்கடேசன் இவங்கலாம். இதே மாரி நம்மளும் ஏதாவது கதை வாசிக்கலாமே அப்படிங்கிற இதுல தான் நம்ம சொர்க்கத்தின் சில காலங்கள் அந்த புத்தகத்துல அந்த கதைகள் அது படிக்க படிக்க எனக்கு என்ன ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, நம்ம ஊரு திருநெல்வேலி பக்கம் பேசுகின்ற அந்த பேச்சு. ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதே சொர்க்கத்தின் சில காலங்கள் படிச்சு முடிச்ச உடனே, அதே காசி அறுமுகம் சகோதரர் இன்னொரு புக் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதாவது
அவரே ஒரு பரிந்துரை செஞ்சாரு. அப்பாவின் 2வது மரணம். சாருக்கு நல்லா தெரியும். அந்த புத்தகத்த எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இதையும் படிச்சு பாருங்க நல்லாருக்கும். அந்த புத்தகத்துலருந்து ஒரு சின்ன ஒரு கதைங்கும்போது இப்ப நெறைய பேரு அது வாசிக்கிறது வந்து ஈஸி. இன்னொரு தளத்துல வாசிக்கும்போது சொன்னாங்க. கவிதாங்கிறவங்க. சார் நீங்க கதை வாசிக்கிறீங்க. அந்த கதைய வாசித்து நீங்க அத உள்வாங்கி, நீங்க அத அப்படி சொல்லுங்க. அது நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது முதல் முறையா நம்ம தளத்துல அது முயற்சி பண்றேன். அந்த கதைய படிச்சு முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சுட்டு இப்ப உங்கள்ட்ட நான் கதை சொல்றேன். அந்த மாரி நீங்க நெனச்சுக்கலாம். ஒரு அப்பா இருக்காரு. அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்சு ஒரு அரசு துறையில இருக்காரு. இளைய மகன் வந்து ஒரு மருத்துவர். இதயவியல் நிபுணரா இருக்காரு. 2 பேருமே சிட்டில இருக்காங்க. இவரு வந்து கிராமத்துல இருக்காரு. இவரு வந்து ஒரு கல்லூரி பேராசிரியரா இருந்து ரிட்டயர்ட் ஆகி கிராமத்துல வசிக்கிறாரு. இவரு காலையும், மாலையும் அவர் ஊர்ல இருக்கிற ரோட்ல நடப்பாரு. வாக்கிங். வாக்கிங் போம்போது வலதுபுறமும், இடதுபுறமும் ஒரு 50க்கும் மேற்பட்ட மரங்கள் அங்கங்க புளிய மரங்கள் இருக்கும். அந்த காலையில வாக்கிங் போவாரு. மாலையிலயும் வாக்கிங் வருவாரு. அவருக்கு அந்த வாக்கிங் போறதுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா, அந்த 50 மேற்பட்ட அந்த மரங்கள் வந்து நட்டது வந்து அவங்க அப்பா. அவங்க அப்பா சின்ன வயசுல ஒரு வறுமை நிலையில இருந்தாங்க. ஏழ்மை நிலையில இருந்தாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊர்ல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு, சம்பாரிச்சு, பையன நல்லா படிக்க வச்சு இது பண்ணாரு. அப்ப அவர் சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த புளிய மரங்கள வந்து அவரு தான் நட்டு வச்சாரு. அந்த ஊர்ல ஒரு கொழும்புக்காரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரரு. அவரு தான் என்ன பண்ணாரு, இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு மலை வளத்துக்காக மரங்கள வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் வந்தது. சரி அதுக்காக அப்பதான் புதுசா ரோடு போட்டிருக்காங்க. அதுக்காக அவர கூப்ட்டு, உனக்கு சம்பளம் தரேன். எனக்கு இந்த வலதுபுறமும், இடதுபுறமும் நீ வந்து மரங்கள நட்டு வளர்க்கணும். அதுதான் உன் வேல. டெய்லி வந்து தண்ணி ஊத்தணும், வேலி போடணும், பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த கொழும்புக்காரர் வந்து சொல்றாரு. இவரும் வந்து எல்லா வேலையும் செய்வாரு. சரி காலையில வேலை இந்த வேலைய செய்யலாம் அப்படின்ட்டு மரக்கன்றுகள நட்டு டெய்லி ஆ ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து டெய்லி வந்து ஊத்துவாரு. அந்த 50க்கு மேற்பட்ட அந்த மரக்கன்றுகளுக்கு டெய்லி குழி நோண்டி நட்டு வச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து, ஆடு மாடெல்லாம் வந்து திங்காத அளவுக்கு அத கரெக்ட்டா பாதுகாத்து, தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே வந்தாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு. அதுக்கான கூலியையும் வாங்கிக்குவாரு. வாரத்துக்கு ஒரு முறை போய் கூலியும் வாங்கிக்குவாரு. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கொழும்புக்கரைங்கிறவரு அந்த பணக்காரரு வந்து மாரடைப்புல இறந்துடுறாரு. அப்புறம் அந்த வாரம் திரும்ப தண்ணி ஊத்திட்டு அங்க போய் கூலி வாங்க அவங்க மகன் இருக்காரு. மகன்ட்ட போய் கூலி வாங்க போறாப்புல. அப்ப அவங்க மகன் வந்து இந்த மாரி கூலிலாம் எங்க அப்பாவோட முடிஞ்சு போச்சு. கூலிலாம் தர முடியாது. எங்க அப்பா மாரி நான் ஏமாளி கிடையாது. நீ தண்ணி ஊத்துனா ஊத்து, ஊத்தாட்டி போ அப்படிங்கிற மாரி விரட்டி விட்டாங்க. இவரு வீட்டுக்கு வராரு. ரொம்ப சோகமா இருக்காரு. இந்த மாரி இப்படி பண்ட்டானே, அவங்க அப்பா அவ்வளோ நல்ல மனுஷன். ஆனா, இந்த பையன் பாரு இப்படி நம்மள விரட்டி விடுறானே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாப்புல. இனிமேல் தண்ணிய எதுக்கு காசே வரல நம்ம எதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டுன்ட்டு, கொஞ்சம் சரி அடுத்த ஒரு நாள் தண்ணி ஊத்தாம இருந்தாரு. திரும்ப அடுத்த நாள் வந்து திரும்ப தண்ணி ஊத்துறதுக்கு கிளம்பிட்டாரு. அவங்க மனைவி கேட்கறாங்க, "ஏங்க நேத்து தான் சொன்னீங்க, இனிமே தண்ணி ஊத்த மாட்டேன்ட்டு, அப்புறம் இன்னைக்கு மட்டும் ஏன் கிளம்புறீங்க?" அப்படின்னதுக்கு, "இல்ல நான் அந்த வழியா போனேன். அந்த அந்த மரக்கன்றுகள்லாம் என்னைய அப்பா மாரி நெனச்சுட்டு, ஏப்பா இன்னைக்கு என்னைய பட்டினி போட்டீங்க? ஏன் தண்ணி ஊத்தலையா?" அப்படின்னு போய் கேட்குதுங்க. கேட்கிற மாரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அதனால இது அவன் காசு குடுக்குறானோ இல்லையோ, நானே வளர்க்குறேன் அப்படின்ட்டு, அவரே வந்து எதையும் எதிர்பார்க்காம அவரே திரும்ப வழக்கம் போல தண்ணி ஊத்தி,
நல்லா வளர்ந்து பெருசாயிடுச்சு. அப்ப அவரு நட்ட மரங்கள் இப்ப பெரிய மரமாயி, அந்த ரோட்ல வெயில் படாத அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அந்த நிழல்ல அந்த மரத்தடி நிழல்ல இவரு நடக்கும்போது, அவங்க அப்பாட்ட பேசுற மாரி இருக்கும். அந்த மரத்திலிருந்து வர்ற காற்று வந்து இவர வந்து தடவி குடுக்குற மாரி இருக்கும். அப்படி ஒரு உணர்வு இவருக்கு இருக்கிறதுனால, அத காலையிலயும், மாலையிலயும் விடாம ஒரு நடைப்பயிற்சி அந்த இடத்துல பண்ணுவாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இளைய மகன்ட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அப்பா அந்த மாரி மூத்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. நீங்க வாங்க அப்படின்னு. சென்னைக்கு வாங்க. சரின்ட்டு சந்தோஷமான விஷயம்ன்ட்டு சென்னைக்கு போயிட்டு, சென்னையில போகும்போது அந்த சென்னையோட அந்த டிராபிக்கு, சத்தம், அடுக்குமாடி இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த கல்ச்சரே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் சத்தமாவே இருக்கு. இவ்வளவு டிராபிக்கா இருக்கு. என்ன இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாரி இருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்துட்டாரு. சீசன் முடிஞ்சுச்சு. கிளம்பலாம் அப்படிங்கும்போது அவங்க மகன் வந்து, "இல்ல, இல்ல 1 மாசமாவது இருந்துட்டு போணும். நீங்க என்னைக்காவது தான் வர்றீங்க. 1 மாசம் இருங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு வந்து இருக்க பிடிக்கல. ஏன் இருக்க பிடிக்கலைங்கிறத விட, அந்த அப்பாவோட அந்த வளர்த்த மரங்கள்ட்ட, அந்த நடக்கிற அந்த அனுபவத்த திரும்ப ஞாபகம் வந்துருச்சு. திரும்ப போணும். அந்த அப்பாட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதுக்காக என்ன பண்றாரு, இல்லப்பா நான் போய் ஆகணுங்கும்போது, அப்புறம் அவருக்கு வலுக்கட்டாயமா இருக்க வைக்கிறாரு. ஒரு ஒரு 2 வாரம் எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரால இருக்க முடியல. "நான் கிளம்புறப்பா என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மனைவியும் அவரும் வர்றாங்க. வரும்போது அவ்வளோ ஆவலோட வர்றாரு. அந்த மரங்கள பாக்க, அந்த இதுல நடக்கிறதுக்கு வர்றாரு. ஆவலோட வர்றாரு. வந்து அதிகாலையில வந்து இறங்குறாரு பேருந்துல. இறங்கி கொஞ்ச தூரம் நடக்குறாரு. அந்த ஊரே வேற மாரி இருக்கு. அந்த இடமே வேற மாரி இருக்கு. என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே! அப்படின்ட்டு, என்ன அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க டீ கடையில, என்ன ஒரு மாரி இருக்குன்னு பார்த்தா, அங்க எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு கீழ சாஞ்சு கிடக்கு. எம்ப்டியா இருக்கு. அந்த ரோடு மட்டும் தான் இருக்கு. "என்னப்பா ஆச்சு? ஏன் இந்த மரங்கள்லாம் என்ன ஆச்சு? எங்க?" அப்படின்னு இவருக்கு படபடப்பா கேட்கிறாரு. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது ரோடு வந்து அகலப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் எல்லா மரங்களையும் வெட்டிட்டு ரோடு போட போறாங்க. கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இதா இருக்கு. கஷ்டமா இருக்கிறதுனால ரோட அகலப்படுத்துறதுக்காக மரங்கள வெட்டிட்டாங்க. உடனே அவருக்கு அப்படியே உடைஞ்சு போச்சு. அவர் இதயமே நொறுங்கிருச்சு. ரொம்ப அழுகுறாரு. ஏன்னா, அவங்க அப்பா நட்டு வச்ச அந்த மரத்துக்கிட்ட தான் அவர் அப்பாவா நெனச்சு பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த மரங்களே இல்லையே! அப்படின்ட்டு அந்த மரம் புடுங்குன அந்த குழியெல்லாம் பார்த்து அப்படியே அவருடைய அழுன்னு அழுகுறாரு. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் "அப்பாவின் 2வது மரணம்" அப்படிங்கிற தலைப்பு வந்து அந்த இடத்துல பொருந்துது. அப்ப அந்த குழியில பார்த்து அழுகுறாரு. அங்க இருக்க அந்த புளியங் கொட்டைகள் அங்க இருக்கு இல்லையா? அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மனசுல ஒரு தெம்பாக்கிக்கிட்டு அவங்க மனைவிகிட்ட "இந்த முத்துக்கள எடுத்து, புளிய விதைகள எடுத்து, இது என் அப்பாவின் ரத்தம். இந்த விதைகள வந்து இந்த ரோடெல்லாம் அகலப்படுத்துனதுக்கு அப்புறம், திரும்ப நான் வந்து ஓரத்துல நான் நடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இது ஒரு கத. இது "அப்பாவின் 2வது மரணம்" அப்படிங்கிற ஒரு கத. இது எனக்கு வந்து ஒரு புதிய முயற்சி தான். ஏன்னா உள்வாங்கி அத நான் சொல்றது. அப்புறம் இன்னொரு கதை ஒண்ணு படிச்சேன். அதே அப்பாவின் 2வது மரணம் கதைகள்லயே இன்னொரு கதை இருக்கு. அது 10ஆம் தேதி அப்படின்னு ஒரு கதை. இந்த கதைய படிக்கும் பொழுது, அ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா இது ஒரு அண்ணன், தங்கச்சி கூட ஒரு கதை. இந்த கதைய நான் படிக்கும்போது கொஞ்சம் எமோஷனலா ஆயிட்டேன். அதே சமயத்துல எதுக்காக இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது.
10ஆம் தேதி அந்த கதை பேரு. ஒரு அப்பா இருக்காரு. 2 பிள்ளைக. அண்ணன் மகன் 1, மகள் 1. அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. அப்பா பொறுப்பு இல்லாம இன்னொரு மனைவிய கட்டிக்கிட்டு போயிடுறாரு. அவங்க அண்ணன் தான் வந்து பாத்துக்கிறாரு தங்கச்சிய. தங்கச்சிய அவரு தான் வளர்க்குறாரு. இவரும் ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சு, ஓரளவுக்கு படிக்க அவர் ஓரளவுக்கு சமாளிச்சு வளர்க்குறாரு. ஒரு காலகட்டத்துல அவங்க தங்கை வந்து ஒரு ஆண் மகனை தேர்ந்தெடுத்து லவ் பண்றான். இது வந்து அவருடைய காதுக்கு வருது. காதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறாரு. "என்னம்மா இந்த மாரி பண்ற? அதெல்லாம் வேணாம்மா" அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் வந்து ஒரு சரியான குடிகாரன். அது இவரே நெறைய தடவ பார்த்துருக்காரு. அந்த பையன் ஊருக்கும், இவங்க இருக்க ஊருக்கும் 1 மைல் தூரம் தான். இந்த பையன் ஒரு குடிகாரம்மா, அவன் ஒரு நல்லவன் கிடையாது. வேணாம். நம்மளே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம். அதனால வேணாம் வேணாம்னு சொல்லும்பொழுது, அவ வந்து எனக்கு அவன் தான் வேணும். அவர தவிர யாருக்காவது என்னைய முடிச்சு வைக்க முயற்சி பண்ணா, சத்தியமா நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன். அப்படின்னு பிடிவாதம் பண்றான். இல்லம்மா அவர் ரொம்ப குடிக்கிறான். எல்லா பேருமே ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் குடிச்சா குடிச்சிட்டு போறாரு. நான் திருத்திருவேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவ அடிச்சு பேசுறா. வேற வழி இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டாரு அண்ணன். ராமையா. அவர் பேர் ராமையா. அப்புறம் கொஞ்ச நாளா வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காரு. குழந்தை பிறந்துருச்சு. ஒரு 5, 6 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வழக்கம் போல தங்கச்சிய பார்க்கத்தான் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்க மாமா அப்படின்ட்டு மருமக பெண் வந்து அவ பேர் பூங்கனி. பூங்கனி வர்றா. மாமா அப்படின்ட்டு. அப்புறம் நல்ல அன்பா பேசிட்டு, நேத்து தான் பொறந்தாப்புல இருந்துச்சு. அதுக்குள்ள என்னம்மா வளர்ந்துட்ட பாத்தியா? அப்படின்னு தங்கச்சிய பார்த்து கேட்கிறாரு. பூமாரி தங்கச்சி பேரு. இப்ப அவ சொல்றா, "கொட்ட கொட்டைய வளர்த்தியும், புடலங்கா வளர்த்தியும் ஒண்ணுன்னு" அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லுவாங்க பூமாரி அவங்க தங்கச்சி. ஆமா தங்கச்சி, ரொம்ப காலம் ஓடுது. அதனால அ சீக்கிரம் வளர்ந்துருவா. அதனால இப்பவே அவளோட கல்யாணத்துக்கு நீ முன்னாடி இப்பல இருந்தே நீ கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்க பாத்துக்க. ஏன்னா நீ அப்ப வந்து யாரும் வந்து உதவ மாட்டாங்க. அடுத்தவங்க உதவுறதுக்கு ஒரு ரூ. 5 ரூ. 10லாம் கிடையாது. இது வந்து ஒரு பொதி பொதியா பணம் செலவு பண்ண வேண்டிய கூட பிறந்த என்னால கூட அந்த நேரத்துல உனக்கு உதவணும்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு 3 பொண்ணுங்க இருக்குங்க. அதனால இப்பவே நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு சேமிச்சு வச்சுக்க. அப்பதான் வந்து கொஞ்சம் நல்ல பையனா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு அவங்க அட போனேன் விவரங்கெட்டத்தனமா பேசிட்டு. ஆம்பளை உழப்புன்னு 5 பைசா கூட வீட்டுக்கு வர மாட்டேங்குது. களம் களம் பறிச்சு, முளை பறிச்சு, காட்டு வேலை, கழனி வேலை செஞ்சு, ஒட்டச்சு நான் ஏதோ பிச்சை காசு சம்பாதிக்கிறேன். அத கொண்டு அன்னாட வயித்துக்கு ஊத்திக்கிட்டு இருக்கேன். அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல இவளோட கல்யாணத்துக்கு என்னத்த மிச்சத்த பிடிக்கிறது? என்னத்த சேர்த்து வைக்கிறது? மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஒரு பொறுப்பற்ற பதிலா இருக்கே அப்படின்ட்டு ராமையா ரொம்ப கோவப்படுறாரு. என்ன பேச்சு இது? மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க. இவ வச்ச மரம் தானே இது? இவ பெத்த புள்ள தானே பூங்கனி. 1000 கஷ்டம் இருக்கலாம். 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த உலகத்துல யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்ல? பிரச்சனையும் இல்ல. அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்படி அவங்கவங்களுக்கு நெருக்கடி இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக புள்ளையோட வாழ்க்கை விஷயத்துல அக்கறை இல்லாம பேசலாமா? சரிண்ணே, முயற்சி பண்றதேன்னு சொல்றத விட்டுப்புட்டு, அன்னைக்கு என்னோட அவளோட வாழ்க்கை விஷயத்துல கூட என் அறிவுரைய அலட்சியமா செஞ்சா. இன்னைக்கு பொண்ணோட வாழ்க்கையும் விஷயத்திலயும் அப்படியே பண்றா.
அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே திட்டுறாரு. திட்டிட்டு கோவமாவே போயிடுறாரு. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஒரு 4 நாள் ஆச்சு. அப்ப வந்து அந்த பூமாரி அவங்க தங்கச்சி ஆஹ், தங்கச்சியோட வீட்டுக்காரு குடிச்சிட்டு பெரிய பள்ளத்துல கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து அந்த கெண்டைக்கால் எலும்பு உடைஞ்சு வெளியே வந்துருச்சு. அப்ப தூக்கிக்கிட்டு எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. இதுக்கு வைத்தியம் பார்க்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் அங்க போங்க, இங்க போங்க, இந்த கட்டு போங்க, அவரு நல்லா பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாருன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா காசு இல்ல. கையில 5 பைசா இல்லையே. ரூபா கூட கிடையாது. எப்படி இந்த ஆள தூக்கிட்டு போறது? ஆனா இருந்தாலும் அவளுடைய உடல் தூக்குற சக்தி இருக்கிறதுனால தூக்கிக்கிட்டு பாதி தூரம் நடக்கிறா. ஆனா அதுக்கு மேல நடக்க முடியல ஒரு கட்டத்துல. சரி ஏதாவது கார் கீர் கூப்பிட்டாலும் காருக்கும் காசு கேட்பான். அங்க வைத்திய செலவு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 தேவைப்படுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது யார்கிட்ட போய் கேட்கறது? யாரும் தரமாட்டாங்க. சரி அப்படி கூட அவங்க பொண்ணை வந்து அம்மா பாத்துக்க, நம்ம நான் அண்ணன்கிட்ட போய் கேட்டு வரேன். அண்ணன்கிட்ட போய் கேட்க போறேன். அண்ணன் வந்து கோவமா போனவரு உட்காந்துருக்காரு. போறா ஆனா அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. பணம் வேணும்னா அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே வந்து பிடிக்காத கல்யாணம், புருஷன் சரியில்லைன்னு ஏற்கனவே சொன்னது. இப்ப வந்து கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறாளேங்கிற ஒரு கோபம். சரி இப்ப நான் என்ன செய்யறது? நான் வந்து இப்பதான் பசுமாட்டை வித்து வச்சுக்க காசு வச்சிருக்கேன். ஆனா இதை உனக்கு சும்மாலாம் தரமாட்டேன். 10 ரூபா வட்டிக்கு தான் தருவேன். மாசம் மாசம் எனக்கு வட்டி காசு கரெக்டா வந்து கொடுத்துரு. நான் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வரேன், நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் சும்மாலாம் தரமாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. என்னன்னா என்கிட்ட போய் வட்டிக்கு கேக்குற? இல்லம்மா, உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. உன் புருஷன் இப்படி இருக்கான், அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான், தம்பி குடிச்சிட்டு போய் கீழே விழுகுறான், நீயும் வந்து பொறுப்பு இல்லாம இருக்க. அதனால இனிமேல் உனக்கு பாவம் தட்சணை பார்க்க மாட்டேன். மற்ற வட்டிக்காரங்க மாதிரி தான் நானும் டெரரா தான் இருக்கேன். 10ஆம் தேதி ஆச்சுன்னா நான் வந்துடுவேன். எனக்கு 500 ரூபா மாசம் மாசம் வட்டி காசு கொடு அப்படின்னு மிரட்டி ஒரு பத்திரத்துல வந்து கையெழுத்து போட சொல்றேன். அவளுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் இப்படி இருக்கானே நம்ம அண்ணன்காரன், நம்ம எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கோம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாதிரி வட்டிக்கு நம்ம சொந்த தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி வட்டி கேட்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறா. வருத்தப்பட்டுட்டு கையெழுத்து போடுறா வேற வழி இல்லாம. அந்த 5000 வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மருத்துவ செலவெல்லாம் பண்ணி பண்றா. அவளுக்கு என்னன்னா மருத்துவ செலவு பண்ணி அவர் காலை ரெடி பண்ணி அவரும் சம்பாரிச்சுருவாரு, நானும் சம்பாரிச்சுக்குவேன். சேர்ந்து நம்ம சம்பாரிச்சு நம்ம முழு காசு ஒரு வருஷத்துலயாவது அந்த 5000 கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதுல பயங்கர வெறுப்புணர்வுல வர்றா. இவனும் அண்ணனும் வந்து மாசம் மாசம் 10ஆம் தேதி போய் அந்த 500 ரூபாய் வந்து டெரரா போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றாரு. என்னதான் கஷ்டப்படு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வட்டி காசு வேணும் அப்படின்னு ரொம்ப டெரரா போய் கேட்கிறாரு. அந்த வந்தாலே ஆஹ் இவ அந்த அளவுக்கு சாபம் விடுற மாதிரி எல்லாம் திட்டுவா. அந்த இதுல ஆசிரியர் வந்து இப்படி இப்படி எல்லாம் திட்டாங்கிறத சொல்றாரு. விளங்கவே மாட்டான். நாசமா நத்த பாலா போயிடுவான். மாசம் மாசம் எங்கிட்ட வாங்கிட்டு போற பணம் அவனுக்கு வத்திக்கவே செய்யாது. அவ்வளவு பணத்தையும் ஒரே நாள்ல ஒட்டு மொத்தமா வைத்தியனுக்கே அள்ளி கொடுத்துருவான். அவனோட கொள்ளையெல்லாம் வாந்தி பேதி வாரிட்டு போயிடும். தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அவனுக்கு கண்டிஷனா தண்டனை கொடுத்தே தீரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சாபம் விட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போவான். ஒரு நாள் கூட தவறாம, ஒரு நாள் கூட லேட் ஆகாம வந்து கத்தி கத்தி வாங்கிட்டு போவான். இப்படி மாசம் மாசம் 15 வருஷமா இதே 500 ரூபாய் வாங்கி வாங்கி போவான். ஆனா அவளும் அந்த அசலை அடைக்க முடியல. இருந்தாலும் அவளுடைய 500 ரூபாய் வட்டி காசு கொடுக்கணும், குடும்பத்தை ஓட்டணுமேங்கிறதுக்காகவே பல வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு பாதி வயித்த கட்டி வாயை கட்டி அப்படி அங்க வேலை இங்கே வேலைன்னு சொல்லி
எல்லா வேலைக்கும் போய் அவளும் கஷ்டப்பட்டு அந்த வட்டி காசு கொடுக்குறா. அப்புறம் ஒரு மாசம் அதே 10ஆம் தேதி வருது. மகள்கிட்ட காசை கொடுத்துட்டு அவன் வருவான். அந்த மாமான்னு கூட சொல்றது இல்ல. அவன் வருவான். அந்த விளங்காதவன் அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு மகள்கிட்ட கொடுத்துட்டு போறா. வேலைக்கு போறா. வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, இல்ல மாமா வரவே இல்ல, கொடுக்கவே இல்ல அப்படின்னா, வரலையா? அவன் தான் 10ஆம் தேதியான வந்துருவானே, காலையிலே வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவான். வாங்காம வீட்டு விட்டு வெளியே போக மாட்டானே, இப்ப என்ன வராம இருக்கான், ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்புறம் அடுத்த நாள் வராரு. நேரா வந்து வந்தோடனே வாசப்பள்ளையே நின்று காசை கொடுத்த உடனே போயிடுவாரு. நான் இன்னைக்கு அடுத்த நாள் வந்து காசை நீட்டுறாரு. அவருக்கு வாங்காம வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரே சேர் எடுத்து போட்டு உட்காரு. என்ன புதுசா உள்ள எல்லாம் வர்ற, சேர் எடுத்து போட்டுலாம் உட்கார, நீ வட்டி கேட்ப, வட்டி கொடுப்பேன், நீ அப்படியே கிளம்பிடுவே, நீ என்ன இப்ப இங்க வந்து உட்காந்துருக்க? இல்லம்மா ஒரு நல்ல விஷயம் பேசணும், அதுக்காக தான். உன் வீட்டுல நல்ல விஷயம் நடந்தா என்ன, கெட்ட விஷயம் நடந்தா எனக்கு என்ன? மாசம் மாசம் வட்டி காசு வந்து வாங்குறீல்ல, 15 வருஷமா வாங்கிட்டு இருக்கீல்ல, உன் வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்தா காசை குடி, நீ கிளம்பு. இல்ல இல்லம்மா என் வீட்டு விசேஷம் இல்ல, உன் வீட்டு விசேஷம் தான். என் வீட்டு விசேஷத்தை நீ என்ன சொல்றது? என் வீட்டுல என்ன விசேஷம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே. இல்லம்மா உன் பொண்ணு இப்ப 20 வயசு, 19, 20 வயசு ஆயிடுச்சு. இப்ப அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அதை பத்தி பேசலான்ட்டு தான். கல்யாணமா? ஆமாம்மா, ஒரு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். ஒரு மெக்கானிக் கடை வச்சிருக்காரு சொந்தமா. நல்ல பையனா இருக்கான், எந்த வித கெட்ட பழக்கம் இல்ல. அதனால அவனை பேசி வைக்கலாம்னு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்துருவாமா. அவனுக்கு என்ன, ஒரு 5 பவுன் நகையும் ஒரு 10,000 ரொக்கம் கொடுத்தா அவனுக்கு சம்மதம் தான். பேசிட்டேன், சரின்ட்டாங்க. 5 பவுனு 10,000மா? ஏன்ட்ட எங்க இருக்குது 5 பவுனு 10,000? அதான் என்கிட்ட அரை அரை பவுன் கூட என்கிட்ட இல்ல. நான் 5 பவுனுக்கு எங்க போறது, 10,000 எங்க போகுது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணாம்னு சொல்லிட்டு, வேணாம் வேணாம், அக்கறையா வந்து பேசுற மாதிரி பேசுறாரு. இல்லம்மா அதெல்லாம் ரெடியா இருக்கு, 5 பவுனும் 10,000மும் ரெடியா தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரெடியா இருக்கு? ஆமாம்மா, நீ கொடுத்த அந்த மாசம் வட்டி காசு 50 500 ரூபா கொடுத்து இல்லையா, அதை நான் பேங்க்ல மாசம் மாசம் போட்டு அது வட்டி மேல வட்டி ஆகி இப்ப பல லட்சங்கள் தாண்டிடுச்சு. ஸோ அந்த காசை வச்சுதாம்மா நான் இப்ப 5 பவுன் நகையும் 10,000 ரொக்கம் ரெடி ஆயிடுச்சு. நீ அந்த வட்டி காசு 500 ரூபா வந்து எனக்கு நான் எடுத்துக்கல. அந்த உன் பொண்ணும் நானும் ஒரு 3 பொண்ணுகளை வச்சிருக்கேன். நீயும் ஒரு பொண்ணை வச்சிருக்க, அதுவும் என் பொண்ணா தாம்மா பாக்குறேன். அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னா அந்த நேரத்துல உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சேமிச்சு வைக்க சொல்லி தான் நான் அன்னைக்கு சொன்னேன். நீ வந்து முடியாதுன்னுட்ட. இப்ப நான் அந்த வட்டி காசு நான் டெரரா வந்து வாங்கி வாங்கி இப்ப நான் அதை பேங்க்ல போட்டு அது ஒரு பெரிய தொகையை வட்டி மேல வட்டி போட்டு ஒரு பெரிய தொகையா வந்து அந்த தொகையை வச்சு 5 பவுன் நகையும் கல்யாணத்துக்கு தேவையான செலவுகளையும் அந்த 10,000 ரூபாய் நீயே உன் காசு தாம்மா, உன் உழைப்பான காசு தான், அந்த காசை வச்சுதான் நான் ரெடி அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் அந்த மாதிரி பாசமான அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் தங்கச்சி பூ மாறி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியே கதையை முடிக்கிறாரு. இது இது மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒரு நல்ல ஒரு மனசு தொடுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு சொன்ன கதை. இப்ப வந்து நான் வாசிக்கிறேன். இந்த கதை வந்து சாட்சியார் முகம் எழுதிய கதை. இதை வந்து நான் வாசிக்கிறேன். ஏன்னா வாசிக்கிறது எனக்கு பிடிக்கும். அந்த கதையை மட்டும் வாசித்து லேப்டாப் லட்சுமிகளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உலகம் உலகம் மாக்களும். லேப்டாப் லட்சுமிகளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உலகம் மாக்களும். காலையில 9 மணிக்கு சுப்புராஜ் மில்லுல சங்கு ஊதுவாங்க.
அதுக்குள்ள எல்லாரும் அவங்கவங்க லேப்டாப் எடுத்துக்கிட்டு தங்கம்மான் கோயில் வேப்ப மரத்துல அசெம்பிள் ஆயிடுவாங்க. காலத்தை கணிக்க ஊர்க்காரர்களுக்கு சூரியன், சுப்புராஜ் மில்லுன்னு, அப்புறம் புது உறவா ஊருக்குள்ள வர்ற 7ஆம் நம்பர் கவர்மெண்ட் பஸ். ஒன்றிரண்டு வீட்டில் கடிகாரமும் இருக்கும். 2 நாளுக்கு ஒரு முறை ஆபீஸ் போய் ப்ராஜெக்ட்டுகளை ஒப்படைக்கணும். அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். லட்சுமியும் மாடுகளை பத்தி விட்டுட்டு வீட்ல இருந்து லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு தங்கம்மான் கோயிலுக்கு வேப்ப மரத்துக்கு வந்துருவா. கூடவே உலகம்மாவும் இன்னும் சில பேர் வந்துருவாங்க. ஊர்க்கதை, உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டே அவங்க லேப்டாப்பை மடியில வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. லட்சுமிக்கு உலகம்மா தான் எல்லா ஆலோசனையும் சொல்லுவா. அதுபடிதான் லட்சுமியும் பண்ணுவா. அந்த அளவுக்கு உலகம்மாவும் லட்சுமியும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்தாங்க. அலுப்பு தெரியாம இருக்க ரேடியோவையும் தூக்கிக்கிட்டு வந்துருவா குப்பு. குப்புவுக்கு பாட்டுன்னா உசுரு. இலங்கை வானொலி ராஜேஸ்வரி சண்முகம் சண்முகம் தொகுத்து வழங்குற நேயர் விருப்பம் 9 மணியில இருந்து 11 மணி வரைக்கும் போடுவாங்க. அதை கேட்டுட்டு வேலையை பார்த்தா நேரம் போறதே தெரியாது. இதுதான் அந்த ஊரோட பெரும்பான்மை பெண்களோட வாழ்வியல். இது போக வயக்காட்டு வேலைகள். லட்சுமி தனது லேப்டாப்பில் இருந்து ஹார்ட்வேர்ஸை தனியாக பிரித்து எடுத்து வைத்துவிட்டு லேப்டாப்பை சாணமிட்டு மெழுகி காய வைத்தாள். ஏற்கனவே தனது ப்ராஜெக்டுகளை டவுன்லோட் செய்து சர்கை பையில் போட்டு கட்டி வைத்தாள். சாயந்தரம் வந்து ப்ராஜெக்டுகளை ஆபீஸில் ஒப்படைக்கணும். 3 மணிக்கு ஊருக்குள்ள பஸ் வரும். அதுக்குள்ள வாய்க்கால்ல போய் துணியெல்லாம் துவைச்சு போட்டு மேய்ச்சலுக்கு போன பால் மாட்டை கையோட பத்திக்கிட்டு வந்து பால் கறக்கணும். பம்பரமா சுத்துறா லட்சுமி, கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு. பால் மாட்டை பத்திக்கிட்டு வந்துட்டா லட்சுமி, பாலை கறந்து வச்சுட்டு 3 மணி பஸ்ஸுக்கு ரெடி ஆயிட்டா. கொஞ்ச நாளா உலகம்மா கிட்ட பேச்ச குறைச்சிட்டா லட்சுமி. உலகம்மாவுக்கே தெரியாம உலகம்மா கிட்ட ஒரு சபதத்தை மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா லட்சுமி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏய் லட்சுமி, உன் பிள்ளைக்கு தான் 13 வயசாயிடுச்சு, இன்னும் ஒரு வீட்டு வேலையும் செய்ய தெரியல, இப்படியே போனா நம்ம சூரிய எப்ப கத்துக்குவா என்றால் உலகு. இல்ல உலகு, கோமதிக்கு நல்ல படிப்பு வருதான் அப்படின்னு செட்டுல வேலை பார்க்கறாருல, டவுன்ல இருந்து வராரே அருண் அண்ணன், அவங்க சொன்னாங்க. அவர் ஏதோ கேட்க கோமதியும் பதில் சொல்லியிருக்கா. உடனே அவருக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, இந்த ஊர்லயும் இப்படி படிக்கிற புள்ள இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த பொழப்பு நம்மளோட போகட்டுமே என்றால் தொலைநோக்கோடு லட்சுமி. இல்ல லட்சுமி, நம்ம ராணியும் கோமதி பற்றத நம்ம ராணியும் கோமதி பற்றதான் பாரு. எனக்கு ஒத்த ஆசையா நம்ம சூழியில பாதி சூழிய பாத்துக்குவா. கோமதி கூட தான் படிக்க போறா. படிச்சுக்கிட்டே இந்த சூழியும் பார்த்தா தானே நாளை பின்ன நம்மள மாதிரி அவளும் ஒரு ஆம்பளைகளை எதிர்பார்க்காம 4 காசு பார்க்க முடியும் என்றால் உலகு. இல்ல உலகு, எனக்கு அதுல பிடிப்பு இல்ல என்றால் லட்சுமி. உலகம்மா திடுக்கிட்டா. தான் எது சொன்னாலும் கேட்கிறவ இவளுக்கு அவ்வளவு இது வந்துடுச்சோ, எல்லாம் அந்த செட்டுக்காரனை சொல்லணும் மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டால் உலகு. அப்புறம் உன் இஷ்டம், ராணிய பாரு, இப்பவே ஆசு வச்சு பீடியிலேயே வெட்டுறா, அளவு கட்டைய வச்சு பீடியை மடக்குறா, பீடி அடுக்கி பண்டல் போடுறா. அவளோட மடக்கை பார்த்து ஆபீஸ்ல மூத்தி என்ன குண்டா எடுத்து வச்சு இது யார் மடக்குனா என்று விசாரிக்கிறாரு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சாம். அப்படியே உள்ளே உங்க வழிக்கு கொண்டு வந்துருவ போல அப்படின்னு மூத்தி அண்ணனே சொன்னாருன்னா பாத்துக்கேன். லட்சுமி மனச மாத்த பார்த்தால் உலகு. உலகம்மாக்கள் லட்சுமிகளை பொறுத்தவரை உலகம் உருண்டை அல்ல, தட்டை. ஆமா, தட்டையான அந்த பீடி தட்டு தான் அவர்களின் உலகம். அந்த பீடி தட்டை மடியில் வைத்து அவர்கள் பீடி சுற்றுவார்கள். பீடி தட்டு தான் அந்த பெண்களின் லேப்டாப். ஆசு அளவு கட்டை கத்திரிப்பான் தான் ஹார்ட்வேர். பீடி தான் ப்ராஜெக்ட். பீடி சுற்றுவது லேசுப்பட்ட காரியம் இல்ல, தனி பெருங்கலை. ஆபீஸ்ல பீடி சுற்றுவதற்கான உதிரி பொருட்களை கொடுத்துருவாங்க. பீடி இலை, பீடி தூள் மற்றும் நூல். வீட்டுக்கு வந்ததும் வேலையா பீடி இலையை நனைய வச்சிருவாங்க. நனைய வச்சு மேல ஏதாவது கனமான பொருட்களை வச்சு நல்லபடியா வைப்பாங்க. இலை அப்போதான் மிருதுவாகும். அப்புறம் இலையை
ஆசு வச்சு கத்திரிப்பானால வெட்டி ஈர துணியில கட்டி வச்சிருவாங்க. அப்புறம் இலைக்குள்ள போதுமான அளவு புகையிலை வச்சு உருட்டணும். கூட குறையானாலும் இலைய உருட்ட முடியாது. அதே போல ரொம்ப தூளாக இருந்தாலும், பருமனா இருந்தாலும் உருட்ட முடியாது. இலை மிருதுவானாலும், கடினமானாலும் சரியா உருட்ட முடியாது. இப்படி பீடி சுட்டுறதுல பல நுணுக்கங்கள் உண்டு. அப்புறம் பீடியை அளவு கட்ட வச்சு, அளவ சரி செய்து, இரும்பிலான மடக்கு குச்சிய வச்சு அழகா மடக்கணும். பீடி நுனியை மடக்குறதிலும் பல நுணுக்கம் வேணும். இலை நரம்பு மடக்குற இடத்துல இருந்தா கஷ்டம். ரொம்ப மிருதுவா இருந்தா இலை கிழிஞ்சிடும். இப்படி பல சிக்கல்கள் இதுல இருக்கு. அதுவும் போக ஆபீஸ்ல தருகின்ற பொருட்கள் பத்தலைன்னா கூட வாங்குற பொருளுக்கு நாம தான் காசு குடுத்து வாங்கணும். அதுல குறைபாடு என்றால் நிர்வாகம் பொறுப்பாகாது. மேலும் புகையிலை தூள் நெடிமூக்கில் ஏறும். பலர் காசத்துக்கு ஆளையிடுவாங்க. ஒரு சில நேரம் பீடியில் பல குறைகளை சொல்லி சொல்லி வேண்டுமென்றே பீடியை கழிப்பது போல் கழித்து சம்பளத்தையும் பிடித்துக் கொள்ளும் முதலாளித்துவ போக்கும் உண்டு. கூணு நோக குறுக்கு நோக வேலை செய்தும் குறைவான சம்பளத்தையே பெற முடியும். இப்படி பல இன்னல்களுக்கு மத்தியில் தான் பீடி சுத்துறவங்க வாழ்க்கை. பெண் குழந்தைய வயசு பெண் குழந்தைய வயசு 10 தாண்டினா போதும். லேப்டாப்பை தூக்கி கையில குடுத்துருவாங்க. உலகு என்ன சொன்னாலும் லட்சுமி கேட்கறதா இல்ல. ஒரு நாள் லட்சுமி பீடி தட்டை தூக்கிக்கிட்டு தங்கம்மன் கோவிலுக்கு வர்றா. கொஞ்ச நேரமாயிட்டு குப்புவும் உலகமும் பேசிக்கிறாங்க. ரேடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கு. உலகு சொல்றா, குப்பு உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? லட்சுமி அவ புள்ளைய டவுன் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க போறாளாம். குப்பு சொல்றா, ஆமாக்கா அவ புள்ள நல்லா படிக்கிறாளாம்ல. நம்ம ஊர் மந்த பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அந்த படிப்பு படிச்சா போதாதா? பொட்ட புள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போறா? டவுன் பள்ளிக்கூடத்துக்கு பொட்ட புள்ளைய அனுப்புறதெல்லாம் நல்லாவா இருக்கும்? என்றால் உலகு. இல்ல அவ புள்ள கலெக்டர், டாக்டர் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது இன்ஜினியராவது படிக்க போறேன்னு சொல்றாளாம். அவ படிச்சு கிழிச்சா. அப்பன் பொழைக்க தெரியாதவன், ஆத்தா மக்கு, புள்ள வாரியலா படிக்கும். இதுல இன்ஜினியர் படிக்க போறானாம். இன்ஜினியர் பாத்துருவோமா? இப்படி தன் ஆதங்கம், ஆற்றாமை எல்லாம் சேர்த்து அவன் சத்தம் ரேடியோவை விட பெருசாக ஒலித்தது. அது லட்சுமி காதிலையும் விழுந்துச்சு. தங்கமனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். சுப்பு உலகு கிட்ட ஜாடை கட்டுறான். லட்சுமி வரதை பார்த்து உடனே உலகு பேச்சை மாத்திட்டான். என்ன லட்சுமி இவ்வளவு நேரம்? ஒன்னும் இல்ல, கோழி முட்டைக்கு அலைஞ்சிட்டு குடிச்சு அடைச்சிட்டு வரேன் என்றாள் லட்சுமி. உன்னையும் பெருமாளானையும் பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள வந்துட்ட. அண்ணன் கிட்ட நம்ம தெருவுக்கு இன்னொரு நல்லி வேணும்னு சொல்லணும் என்றால் உலகு. லட்சுமி புருஷன் பெருமாள். பெருமாளுக்கு குடியான குடியானவனுக்கு எந்த பழக்கம் இருக்கக்கூடாதோ அத்தனை கெட்ட பழக்கமும் உண்டு. அதுல ஒண்ணு, யாருக்கு ஒண்ணுனாலும் உதவிக்கு ஓடி போய் நிற்பது. சம்பாதியத்துல பாதியை இப்படித்தான் வீணாக்குவான். சிரிச்சுக்கிட்டே கேட்டா வேட்டியை கூட அவுத்து கையில கொடுத்துட்டு வந்துருவான். மானத்தை விட தான பிரதானம். வார்டு மெம்பரா இருக்கான். ஆனா சொந்த காசை போட்டுதான் பொது காரியம் பண்ணுவான். இப்படி பொழைக்க தெரியாதவன் தான் பெருமாள். பெருமாளுக்கு பட்டறிவு அதிகம், படிப்பறிவு கம்மி. லட்சுமிக்கு சுத்தமா படிப்பறிவு இல்லாதவ. அதனால தன் பிள்ளைய ஊரே மெச்சுற அளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக அல்லும் பகலும் பாடுபடுறா. வாரத்துக்கு தன் அளவுக்கு மீறி 5000 பீடி வரைக்கும் சுத்திக்கிட்டு ஓடுறான் 3 மணி பஸ்ஸுக்கு. 3 மணி பஸ்ல டியூட்டி முடிச்சுட்டு டவுனுக்கு போக அருண் அண்ணனும் பஸ்ல போறாரு. என்ன லட்சுமி அக்கா, நான் அன்னைக்கு சொன்னேன்னு பாத்தியா? உன் புள்ள 12ல 1000க்கு மேல மார்க் வாங்கிட்டா. இன்ஜினியரிங் முடிஞ்சா உடனே வேலை கிடைச்சிடும். கவலைப்படாதக்கா. 2 பேரும் அக்கா அண்ணனும் மாறி மாறி உறவு கொண்டாடுவார்கள். பொட்ட புள்ள எப்படி என்ன கட்டுற வேலையெல்லாம் பத்தி படிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன் என்றார் லட்சுமி. ஐயோ, இன்ஜினியர்னா கட்டடம் மட்டும் கட்டுற வேலை கிடையாது. அதுல பல குரூப் இருக்கு. நீ எதுவும் கவலைப்படாத அக்கா. கவலைப்படாத அக்கா. காலேஜுக்கு போகையில கூப்பிடு. நான் வந்து அவளுக்கு எந்த குரூப்ல சேர்த்து விடுறேன்னு சொல்றேன் என்றார் அருண். அவ பட்ட கஷ்டம் வீண் போல.
12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சீட்டு கிடைச்சது. லட்சுமிக்கு வரம்பு மீறி ஆசைப்படுறோமோன்னு ஒரு எண்ணம். ஊர்ல 10 படிச்சாலே ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்ப காலேஜ் வேற போறாளே, மனசாட்சி கொஞ்சம் யோசிக்குது. பீடி கடைக்கு போயிட்டு வரும்போது பஸ்ல வம்படியா உலகம்மா லட்சுமி கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு சொல்றாங்க, ஏ லட்சுமி, இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு புள்ளைய நீயே கெடுத்துறாத. நம்ம ராணி கூட அவப்பட்டதான். நாளைக்கு உள்ளூர்ல நம்ம நாராயண அண்ணன் பையனுக்கு பேசி முடிக்க போறேன். பையனை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. விவரமான பையன். யாரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான். வேட்டில இருந்து 5 பைசா அவுக்க முடியாது. உனக்கே தெரியும். இப்படி ஏதாவது நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கையில புடிச்சு கொடுத்தா நம்ம கடமை முடிஞ்சிடும். அதை விட்டு இப்படி ஏதாவது லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. தாக்கா நானும் யோசிக்கிறேன். பேசாம தங்கம்மன் கோயில்ல பூக்கட்டி போட்டு பார்க்க போறேன் என்றாள் லட்சுமி. அப்படியா? சரி சரி சரி. கோமதிய அந்த தங்கம்மா தான் காப்பாற்றணும் என்றால் உலகு. மறுநாள் பூக்கட்டி போட்டு பார்த்தாங்க. ஏற்கனவே உளவு பேசின புறணிய லட்சுமி கேட்ட மாதிரி தங்கம்மனும் கேட்டிருக்கா. மல்லிகையும் அரளியையும் கட்டி போட்டு குழந்தை வேலனை விட்டு எடுக்க சொல்றான். மல்லிகையை எடுத்தா காலேஜுக்கு படிக்க போகணும், அரளியை எடுத்தா கல்யாணம் முடிக்கணும். தங்கம்மனும் வேலனும் கோமதியின் வாழ்க்கையை தீர்மானித்தார்கள். கோமதி படிக்கத்தான் போகணும். உலகு சொல்றா, திங்கக்கிழமை யாராவது பூக்கட்டி பார்ப்பாங்களா? செவ்வாய்க்கிழமை தான் அம்மனுக்கு உகந்த நாள். நான் சொல்றத என்னைக்கு கேட்ட நீ? இனி அந்த அம்மனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் புள்ளைய படிக்கத்தான் அனுப்புவேன் என்று தீர்மானமா சொல்லிட்டா லட்சுமி. உலகு மனசுக்குள்ளே ஒரே அகங்காரம். தான் சொல்லி கேட்கறதுக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? பட்டிச்சு கிழிக்கிறத பார்த்துருவோம். மனசுக்குள்ளேயே சவால் விட்டல் உலகு. வருடங்கள் கடந்தன. கோமதிக்கு காலேஜ் முடிஞ்சு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலையும் கிடைச்சது. மெட்ராஸ்ல வேலை. லட்சுமி கேட்கிறா, என்ன வேலாத்தா? கோமதி சொல்றா, நீ பீடி சுத்துறல அதே மாதிரி வேலைதான். உன் மடியில பீடி தட்டு இருக்கும், என் மடியில லேப்டாப் இருக்கும். அதுல ஆசு அளவு கட்ட மடக்கு குச்சி இருக்கும், இதுல மவுஸ் இருக்கும். நீயும் வீட்டுல இருந்து வேலை பார்த்துக்கலாம், நானும் வீட்டுல இருந்து வேலை பார்த்துக்கலாம். லட்சுமி சிரிச்சா ஆனந்த கண்ணீரோட. சாயங்காலம் 6:30 கிளம்புற நெல்லை எக்ஸ்பிரஸ்ல பிடிக்கணும். சாயங்காலம் 5 மணி பஸ்ஸுக்கு கிளம்புறா. கூட பெரும்பாலும் பிள்ளைய மெட்ராஸ்ல விட்டுட்டு வர ஒன்னா போறாரு. பஸ்ல ஏறும்போது ராணியை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு அதே பஸ்ஸுக்கு வர்றா உலகு. ஏதாயி கோமதி, மெட்ராஸ்ல வேலை பார்க்க போறியாமே, பார்த்துத்தா, அங்க பையன் பத்திரமா இருந்துச்சு பாரு. ராணி கூட உன் பற்றையதான் 2வது பிள்ளை பெத்துக்க போறா. உலகம்மா பெருமை பேச ஏனோ ராணி மட்டும் வெக்கி தலை குனிந்தாள். நிறைவுற்றது. வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு வாசிப்பு அனுபவம் மற்றும் கதை சொல்லல் அனுபவம். நிச்சயமாக அன்பு ஐயா, தேரிக்காட்டு இலக்கியவாதி கண்ணகுமார விஸ்வரூபன் ஐயா எழுதிய அப்பாவின் 2வது மரணம் என்ற சிறுகதை தொகுப்புகள். தொகுப்பிலிருந்து 2 கதைகளை கூறினீர்கள். அப்பாவின் 2வது மரணம் என்ற ஒரு கதையை பற்றிய ஒரு கதை சொல்லல். அது மட்டுமல்லாமல் 10ஆம் தேதி என்ற கதை சொல்லல். 2 கதைகளும் வெகு சிறப்பாக இருந்தது. ஒன்று அப்பாவினுடைய அந்த ஸ்பரிசம், அப்பாவினுடைய அந்த உணர்வுகளை அந்த புளிய மரம் வெளிப்படுத்த, புதிய மர தென்றல் வருடி கொடுப்பது, அப்பாவின் ஸ்பரிசத்தை உணர்த்துவது போன்ற அந்த ஒரு கதையாடல். 2வது தாய்மாமனின் அந்த ஒரு பாச பிணைப்பு எவ்வாறு அந்த தங்கையின் குடும்பத்தை உயர்த்துகின்றது என்பதை குறித்த ஒரு கதை சொல்லும் அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்த நூலை முழுமையாக வாசித்திருக்கின்றேன். அதனால் தாங்கள் அந்த கதை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொண்டேன். எடுத்துக்கொண்டு தாங்கள் அந்த கதையோடு பயணிக்கும் அந்த கதை சொல்லும் பாங்கை கேட்டு வியந்து போனேன். மிக சிறப்பாக இருந்தது.
இனியும் புத்தம் புது முயற்சிகள் தொடரட்டும். கதை சொல்லல் அனுபவம் தங்களிடையே தொடரட்டும். அதன் பிறகு நமது அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் எழுதிய சொர்க்கத்தில் சில காலங்கள் என்ற பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் வெளியீடாக வெளிவந்துள்ள அந்த நூலிலிருந்து அருமையான கதையினை வாசித்தீர்கள். நானும் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தாங்கள் வாசிப்பதை வரிக்கு வரி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உணர்வுகளை வெகு லாவகமாக கடத்தி அதை வாசகர்களுக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு மிக சிறப்பாக எடுத்து சென்றீர்கள். லேப்டாப் லட்சுமிகளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உலகமாக்கலும் என்ற ஒரு அற்புதமான கதை. இந்த கதையின் வாயிலாக பெண் கல்வி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்தது, அது மட்டுமல்லாமல் சிறிய சிறிய வேலைகளிலேயே தங்களது வாழ்க்கை முழுவதையும் கடத்தி செல்லக்கூடிய அந்த வெளி உலகம் தெரியாத மாந்தர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்தது என்பதை மைய கருவாக கொண்டு எழுதப்பட்ட கதை. அதையும் வெகு சிறப்பாக வாசித்தீர்கள். அன்பு சகோதரர் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க ஆழ்மனம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தினோம். அவ்வரிசையில் இன்று வாசிப்பை நேசிப்போம். எங்கெங்கோ இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய கதைகளோடு பயணிப்பது சிறப்பான அனுபவம் என்றாலும், நம்மிடையே சமகாலத்தில் வாழக்கூடிய தேரிக்காட்டு இலக்கியவாதி தேரியாயனம் என்ற ஒரு அற்புதமான நாவலை இந்த உலகிற்கு தந்த அன்பு ஐயா கண்ணகுமாரன் விஸ்வரூபன் அவர்களுடைய 2 கதைகளை நமது தளத்தில் பகிர்ந்து கொண்டதும், நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய சொர்க்கத்தில் சில காலங்கள் படைப்பிலிருந்து ஒரு கதையை வாசித்து காட்டிய அனுபவம் என்பது மிகவும் சிறப்பானது. எங்கேயோ யாரையோ கொண்டாடுவதோடு நாம் பயணிக்காமல் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் கொண்டாடுவது என்பது சால சிறந்த ஒன்று. அதை வெகு சிறப்பாக அருள் சேவியர் அவர்கள் இன்று கையாண்டார்கள். அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற ஒரு அற்புதமான தளத்தினை பல நூறு நாட்கள் வழி நடத்திய அன்பு சகோதரி வித்யலட்சுமி அவர்கள் தமது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அருள் சேவியர் சார் வந்து செலக்ட் பண்ண ஒவ்வொரு கதையுமே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜானர்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவுகளை தந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த முதல் கதை அப்பாவின் 2வது மரணம் அப்படிங்கிற கதையில அது 2 குழந்தைகள், அந்த குழந்தைகளும் நல்லா படிச்சு நல்லா வேலையில இருக்கையில அவர் புளிய மரம் தான் தன்னுடைய அப்பாவுடைய ஒரு இருத்தலை நம்மளுக்கு இருக்குதுங்கிறக்காகவே அந்த கிராமத்துல இருந்து போயிட்டு இருந்த அந்த பையனுக்கு திடீர்னு வந்து அவர் போய் நகரம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த இடமே புதிதாக இருந்தது அப்படிங்கிறதும் சரி, அந்த புளிய மரம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தப்பட்டது. முதல்ல வந்து கூலி வேலைக்காக வந்து இல்லை புளிய மரம் வந்து நீங்க வச்சீங்கன்னா நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னது அந்த முதலாளி திடீர்னு மரணத்துக்கு பின்னாடி காசே இல்லைனாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு வளர்த்த மரம் சாலை வந்து அவங்க அதிகப்படுத்தினங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள்ல அப்படியே தரைமட்டமா ஆனதும் அது வந்து அது ரொம்ப அழகா அது அப்பாவின் 2வது மரணம் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதும் சரி, அப்பா விட்டுட்டு போனது தான் மறுபடியும் தொடங்குற மாதிரி அந்த புளிய மர விதைகளை எடுத்து மறுபடியும் அவரு கொண்டு போனது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அருள் சேவியர் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே அந்த கதைகளை வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படியே 3வது கதை வாசிட்டாரு. அது ஒரு சிறந்த ஒரு அனுபவம் மாதிரி அவர் உள்வாங்கி சொன்னதும் சரி, ஒரு நல்ல கதை சொல்லியா ஒவ்வொரு நம்மளுக்கு ஒவ்வொரு
கதையமைப்பையும் ரொம்ப அழகா கொண்டு போனாரு. அந்த கதை ரொம்ப அழகா இருந்தது. அதே போல 2வது கதை அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிற கதையில நம்மளுக்கு ரொம்ப அழகா அண்ணன் தங்கையும் அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணவருக்கும் அவங்க தங்கைக்கு நிச்சயமா அவரையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் குடிகாரரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் சரி, அவங்க வாழ்க்கையில சொன்னா கேட்க மாட்டேறாங்க அப்படிங்கறக்காக எவ்வளவு 15 வருஷமா எத்தனை திட்டிருப்பாங்கங்கிறதும் சரி, எவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா வாங்கியிருக்கிற அப்படிங்கிற அந்த பேர் கிடைச்சாலும் நம்மளுடைய தங்கைக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துல பண்ண அந்த கதையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இத்தனை நாள் 15 வருஷமா திட்டிட்டு இருந்த தங்கச்சிக்கு அந்த ஒரே நாள்ல வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அருள்சேவியர் சார் சொன்ன மாதிரி நமது கண்களிலும் வந்து ஒரு துளிர்க்க வைச்சது மாதிரி தான் இருந்தது. 3வது கருத்தை எப்பவுமே வந்து முதல் பட்டதாரி ஆகும் பெண்களும் சரி, ஒரு எந்த ஆணாவது பெண்ணா இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய சவால் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எதுக்கு படிக்க வைக்கணும், படிக்க வச்சா அது என்ன நம்மளுக்கா காசு சம்பாதிக்க போகுது அப்படின்னு கூட இருக்க நல்லவங்கெல்லாம் அதே தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து எதிர்த்து பெத்தவங்க வந்து படிச்சு வைக்கிறதும் சரி, அது ரொம்ப அழகா அது அவரு சொன்ன ஒரு கம்பேரிசன், அந்த கதையில வந்த கம்பேரிசன், அந்த பீடி சுத்துறதையும் சரி, லேப்டாப்பையும் சரி, அந்த சொன்ன கம்பேரிசன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. நிச்சயமா ஒவ்வொரு கதையுமே எப்படின்னா ஒரு அழகான ஒரு கரு அமைப்பு, அந்த கரு அமைப்போட ஒவ்வொரு கேரக்டரையும் முதல் கதை அப்படிங்கிறது அந்த அப்பாவுடைய இருப்பு, அந்த வலி, அந்த வேதனையோட சேர்ந்து அது கொண்டு வந்ததும் சரி, 2வது அண்ணனின் ஒரு ஏக்கம், தன் தங்கையின் வாழ்க்கை அப்படி இருக்கே அப்படிங்கிற அதோட இருந்து கருவமைப்போட வந்து கடைசியா வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்ச காசையே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்கிறது சரி. 3வது கதை வந்து எந்த அளவுக்கு பெண் கல்வி வந்து முக்கியம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா கொண்டு போன அந்த கதை அமைப்பை வச்சு, அந்த கருவை வச்சு கதை பண்ணதும் ரொம்ப அழகா இருந்தது. அதுலயும் முக்கியமா 3வது கதையுடைய ஆசிரியர் நம்ம கூடயே பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து சொல்லப்படையிலையோ எழுதப்படையிலையோ ரொம்ப எளிதான காரியம். நீங்க வந்து பெண்களுக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு சொல்றதும் சரி, எல்லாமே ரொம்ப எளிமையா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கிராமத்துல ஒரு பெற்றவர்கள் வந்து ஒரு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா அது ஒரு வயது வந்த வரைக்கே சொல்லுவாங்க, நீ எது கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன்னா அது அவங்க யாராவது ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அது பாட்டுல பாத்துக்கும் அப்படின்னு நிறைய நிறைய பேர் சொன்னாலும், இல்ல என் குழந்தை வந்து தன் கால்ல நிக்கணும்னா அதுக்கு வந்து பெண் கல்வி மட்டும்தான் வந்து முக்கியம்னு நிறைய சொல்ல போனா எங்களுடைய ஜென்ரேஷன்ல நிறைய நிறைய பெற்றோர்கள் எத்தனையோ பேரோட எதிர்ப்புக்கு மேலதான் படிக்க வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து எத்தனையோ பேர் பேச்சை கேட்காம குழந்தைகளை வந்து படிக்க வச்ச ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வந்து நம்ம காசி ஆறுமுகமோட இந்த கதை வந்து நிச்சயமா சமர்ப்பணம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆன்மா அப்படிங்கிறத ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்கு. அந்த கடைசி எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இருந்தாலும் 3வது கதை ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது. ஏன்னா அது சாதாரண இதுல உண்மையை சொல்ல போனா அது ஒரு சமுதாயத்தின் அடுத்த படி. ஏன்னா நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பெண் கல்வினா எவ்வளவு முக்கியம், ஒரு ஆண் படித்தால் கூட அவருக்கு மட்டும்தான், பெண் படித்தா அந்த இது எல்லாமே வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இருந்த விஷயத்துல இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து ஆண்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெண்களும் இருக்காங்க அப்படின்னா அதுல முதல் தலைமுறை பெற்றோரா வந்து படிக்க வச்ச ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் தான் அது சேரும். அதை ரொம்ப அழகா கருவமைப்பு பண்ண நம்ம காசி ஆறுமுகங்களுக்கு மறுபடியும் பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதை ரொம்ப அழகா அதே வார்த்தைகளோட கொண்டு வந்து சேர்த்த அருள் சேவியர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். வணக்கம் விஜயாமா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற்று பேச வந்திருக்கும்
அருள் சேவியர் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க, உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே எனக்குள்ள இருந்து உங்களை எல்லாம் வாழ்த்திருக்காங்க. நான் வெறும் கருவிதான். நன்றிகள் அம்மா. ஐயா அருள் சேவியர் ஐயா அவங்க வாசிப்பை நேசிப்போம் பற்றி மிக அருமையா அற்புதமா எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன 3 கதைகளுமே ரொம்ப போற்றத்தக்கது, கருத்துள்ள கதைகள். இப்ப எப்படின்னா, ஒரு கதையை எழுதுறாங்க, எல்லாராலையும் படிக்க முடியல. இந்த மாதிரி படிச்சுட்டு வந்து அவர் சொல்லும் பொழுது ஒரு படிச்ச உணர்வே வருதும், எல்லாருக்குமே வரும். அந்த அப்புறம் பாருங்க, அந்த சொல்லும் பொழுது அந்த கதாபாத்திரமாவே அவர் மாறி பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப போற்றத்தக்கது. ஐயா அவங்க நல்லா பேசினாங்க. அப்புறம் அந்த அப்பா 2ஆம் முறை இறப்பு பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மரம் அடக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அதை அருமையா வளர்த்துருக்காங்க. அந்த ஒரு மனநிலைமையில எடுத்து கூறினதுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. அப்புறம் அந்த அண்ணன் தங்கை பாசத்தை பத்தி மிக தெளிவா எடுத்து சொன்னீங்க. இப்ப எல்லாம் அந்த பாசம் இருக்குதா அப்படின்னா, இங்க ஒரு இடத்துல இருக்கு. நம்ம தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை புரிஞ்சு தங்கை அண்ணன் கூட சேர்ந்து பாசமா வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும், வரும். அப்புறம் பெண் கல்வி பத்தி அற்புதமா சொன்னாங்க. பெண்களை வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிக்கும் பொழுது எங்களை எல்லாம் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் அது. அதை படிக்க வைக்கிறது எங்க? பெண்கள் படிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? ஐயா சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அது இப்ப வந்து நிறைய பெண்கள், ஆண்களை விட பெண்கள் நிறைய படிக்கிறாங்க. அது இந்த கதை வந்து ரொம்ப அவமானம், அருமையா இருந்ததுங்க ஐயா. இந்த மாதிரி மறைஞ்சு போன சமுதாயத்துல வந்து எப்படி தொழில் விட்டு பெண்கள் தழைத்து ஓங்கி வந்து அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுத்ததுக்கு நன்றிகள் ஐயா. அருள் சேவியர் ஐயா அவர்களும் அவர் குடும்பமும் தொழிலும் ஓங்கி வாழ வேண்டும். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் ஐயா.
மிக்க நன்றிங்க விஜயம்மா. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஒவ்வொரு கதையிலையும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டீங்க. அப்பாவின் 2வது மரணம்ங்கிறது அந்த வழியாகட்டும், அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறத இங்கே இப்போ எத்தனை பேருக்கு அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனீங்க. இப்பவும் நிறைய நிறைய குடும்பங்கள்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது சில சண்டைகள் அப்படின்னு வரையில அதை வந்து தான் மேலோங்குது, ஒரு வார்த்தைகள் மேலோங்குது அப்படின்னு இல்லாம உண்மையான அன்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதே போல பெண் கல்வி அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா அப்பெல்லாம் வெளியவே விடுறதுக்கு இல்லாத இதுல இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிக்க, ஆண்களை விடவே அதிக படிக்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதும், இதுல ஒரு கூடுதலா சொல்லணும்னா திருமணத்திற்கு பிறகு வந்து தன்னோட கல்வியை தொடங்குறவங்களுடைய சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு எதுக்கு போற, குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்த கணவர்கள் வந்து இப்ப எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி படிக்கவும் வைக்கிறாங்க. என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்றாங்க. அதையும் வந்து நிச்சயமா குறிப்பிடணும். அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சியா, பெண்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அப்பாக்களாகட்டும் கணவர்களாகட்டும் இது எல்லாம் சேர்ந்து தான் முழுமையடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மிக்க நன்றிங்க விஜயாம்மா. இப்போ நமது ஆசிரியர் காசி ஆறுமுகம் அவர்களை வந்து நம்ம பேச அழைக்கிறேன். ஏன்னா அவருடைய கதையை படிச்சுட்டு இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவருடைய எண்ணாலைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் காசி ஆறுமுகம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இன்னைக்கு என்ன தலைப்புன்னு எனக்கு தெரியாது, தற்செயலாக தான் உள்ளே வந்தேன். வந்தால் நம்ம சகோதரர் அருள் சேகர் சார் அவர்கள் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போவே நினச்சேன் நம்ம கதையாக தான் இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி அவங்க வாசிக்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மற்ற 2 கதைகள் கண்ணகுமாரன் விஸ்வரூபன் ஐயாவோட கதைகளும் வாசிச்சிருக்கிறாருன்னு. ஒரு கண்ணகுமாரன் விஸ்வரூபன் ஐயா வந்து அந்த தேரிக்காட்டில் அந்த வாழ்கிற மக்களை பற்றி ஒரு ஆய்வு, அவங்க கதைகள் எல்லாமே ஒரு ஆய்வு கதைகளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வாழ்வியலை பற்றி எழுதியிருப்பாரு. ஏன்னா இது ரொம்ப பேரால் கவனிக்கப்படாத ஒரு எழுத்தாளர் தான். இப்போ தான் அவங்க ரொம்ப பேருக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அதிகமான விருதுகள் அதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தேரிக்காடுங்கிற ஒரு பகுதி, அதை சார்ந்து வாழ்கிற மக்கள், அவங்க 60ல இருந்து ஒரு சில அந்த சிறுகதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. ரொம்ப வந்து இப்போ சாதாரணமாக ஒரு வறண்ட பூமி எப்படி இருக்கும், அதனோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த தேரிக்காடுங்கிற பகுதியை பற்றி பெரும்பாலான பேருக்கு தெரியாது. அங்கே ஒரு சில மக்கள் வந்து அந்த விறகு வெட்டி பிழைக்கக்கூடிய மக்களாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க 60களில். அப்போ அந்த தேரியாயனம் நாவல்லையும் வந்து அந்த விறகு வெட்டி பிழைக்கக்கூடிய மக்களை பற்றி எழுதியிருப்பாரு. அதுலேயும் ஒரு பெண்ணை தான் உயர்த்தி காமிப்பார். அந்த தேரியாயனங்கிறதுல வந்து கடைசியில் ஒரு பெண் வந்து அந்த சமூகத்தை எப்படி முன்னேற்றி கொண்டு வர்றா அப்படிங்கிறது தான் அந்த தேரியாயனம் கதை. அந்த நாவல் படித்ததுக்கு அப்புறம் தான் அவர் மீதான ஈர்ப்பு எனக்கு அதிகமாகி தான் அந்த அவர் சிறுகதைகளான இந்த அப்பாவின் 2வது மரணம் வெளியீடு வந்தப்போ அதை வாசிச்சுட்டு, அப்புறம் வந்து நண்பர் அவர் கண்ணகுமரன் விஸ்வரையா சொன்னார், இன்னும் உங்கள் நண்பர்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு 2 புத்தகம் அதிகமாக அனுப்பிச்சி வச்சாரு. அதுதான் வந்து நம்ம சேவியர் சார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தேன். உண்மையிலே அந்த அவர் வாசிச்சதுல நான் இந்த உங்க 2 புத்தகம் தான் அதிகமாக வாசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கே வந்து பெருமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து புத்தகம் அதிகமாக வாசிக்கப்படாத ஒருத்தர் நம்ம சிறுகதைகளை வாசிச்சு புத்தகம் வாசிக்கிற ஒரு இது மேம்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா அது அதோட பெரிய பெருமை வந்து எழுத்தாளனுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பல தளங்கள்ல வாசிச்சும் காட்டியிருக்கிறாரு. இது வந்து எதை கொண்டு போய் சேர்க்குதுன்னா, எங்களை கொண்டு போய் அவர் சேர்க்கிறது என்பது ஒரு பெரிய காரியம். ஏன்னா யாருமே வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து மெனக்கெடணுமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை போய் எல்லாத்துக்கிட்டையுமே சேர்க்கணும், ஒரு தெரியாத முகத்தை போய் எல்லாத்துக்கிட்டையுமே சேர்க்கணுங்கிறதே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். அதான் இன்னைக்கு வந்து நம்ம சேவர் சார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே வந்து எங்களோட சிறந்தாண்ட வணக்கங்கள் அவர்களுக்கு. அதே போல அவர் கதை வாசிக்கிற தன்மையை பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இப்போ வாசிக்கும் போது நான் கேட்டிருந்தேன், எதுல அழுத்தம் கொடுக்கணுமோ அதுக்கு நல்ல அழுத்தம் கொடுப்பாரு. நான் அந்த தங்கமனே சொன்னா கூட வந்து நம்ம வந்து என் முடிவை மாத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தாயார் சொல்லும் போது வந்து அவ்வளோ அழுத்தம் அதுல இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க புரணி பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி காமிச்சாரு. அப்புறம் வந்த உடனே டக்குன்னு எப்படி மாத்திக்கிட்டாங்க, அவளை பார்த்த உடனே நம்ம பேசுறவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாத்திக்கிட்டு அவங்கள வந்து புகழ்ந்து பேசுற தன்மை,
இதெல்லாம் வந்து அவருடைய வாசிப்புல வந்து நல்லா தெரிஞ்சுது அவர் சொல்லும்போது. அந்த அளவுக்கு தான் வந்து கதையை வாசிக்கணும். அந்த கேரக்டராவே மாறி வாசிக்கும் போது அந்த கதை வந்து நம்மளுக்கு மனசுல ரொம்ப பதிஞ்சிரும் அப்படிங்கிறது அவர் உணர்ந்து வாசிக்கிறாரு. இது வந்து அவரோட வாசிப்பு தன்மைக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். அதே மாதிரி அந்த கதை எழுதுற அனுபவம் எப்படின்னா, நம்மளோட மனசை தாக்குற ஒரு விஷயங்களை பத்தி தான் நம்ம யோசிச்சு யோசிச்சு எழுதுறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு இதுன்னா, எங்க வீட்டிலேயே வந்து பல சம்பவம் வந்து பெண் கல்விக்கு தடையான சம்பவம் நடந்திருக்கு முன்னாடி தொட்டு. ஏன்னா எனக்கு என்னோட அம்மா வந்து நல்லா படிக்கக்கூடியவங்க. ஆனா அவங்க 3ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டாங்க. காரணம் வீட்டு சூழ்நிலை. அம்மாவோட தாயாருக்கு வந்து பக்கவாதம் வந்து எனது பாட்டிக்கு பக்கவாதம் வந்து இருக்கும்போது, தாயை கவனிக்கிற சூழ்நிலை வந்து அம்மாவுக்கு வந்துடுச்சு. அப்போ அவங்க ஒரு 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. அதன் பின்னால் தாயை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பவும் கூட வந்து அம்மா வந்து அதிகமான புத்தகங்களை வாசிக்கக்கூடியவங்க. இந்த புராண கதைகள் அதிகமா எங்களுக்கு வாசிச்சு எங்ககிட்ட நாங்க சிறு குழந்தையா இருக்கும்போது அவங்க வாசிச்ச கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வாசிப்பனுவ மூலம் தான் தன்னோட கல்வியை பெருக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி எனது அக்கா வந்து நல்லா படிக்கக்கூடியவங்க. அப்போ வந்து என்னன்னா வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ணா வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஊர்ல. அதே மாதிரி 8ஆம் வரைக்கும் படிக்க முடிஞ்சது. 8ஆம்ல தான் வந்து ஆஹ் ஆஹ் பெரிய மனுஷி ஆனாங்க. ஆனா 8ஆப்போட வந்து படிப்பை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. 8ஆப் அந்த ஆண்டு தேர்வை முடிச்சுட்டு அப்படியே படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா நல்லா படிக்கக்கூடியவங்க. ஏன்னா அதிகமான வாசிப்பனும் அவங்களுக்கும் உண்டு. ஏன்னா சிறுகதை புத்தகங்கள் வாங்கி அந்த கண்மணி நாவல், ராஜேஷ்குமார் நாவல் அதெல்லாம் வாங்கி நல்லா படிச்சு ஆஹ் அவங்க எழுதின ஒரு மடலுக்கு ராஜேஷ்குமாரே கைப்பட எழுதி ஒரு இதை அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா எப்பவுமே ராஜேஷ்குமார் வந்து என்னன்னா அவரோட உதவியாளர் மூலமா தான் எழுதி லெட்டர் அனுப்புவது வழக்கம். 4 பக்க லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்து வாசிச்சுட்டு ராஜேஷ்குமாரே அந்த கடிதத்துக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவரே குறிப்பிட்டிருந்தாரு. இது வரைக்கும் எனது உதவியாளர் தான் வந்து கடிதம் எழுதுவாரு, இப்ப நானே எழுதி அனுப்புறேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையுள்ள ஒருவரோட கல்வி 8ஆம் வகுப்போட தடைபட்டுட்டு அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அது வந்து என்னன்னா எது மூலமா திருத்துக்கிட்டேன்னா, இப்ப எங்க அண்ணி வந்து எப்படின்னா வீட்டுல படிக்காதவங்க. அவங்க பீடி மட்டும் தான் சுத்துவாங்க. அவங்களோட குழந்தைய இன்னைக்கு படிக்க வச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி இன்னைக்கு வந்து இங்க சென்னையில வேலை பார்க்குறாங்க. இந்த ஒரு இதை தான் இந்த அனுபவத்தை வச்சு தான் எனக்கு கதை எழுதணும்னு தூண்டுனுச்சு. அதுவும் ஊர்ல வந்து என்னன்னா அந்த கல்விக்கு பெண்கள் ஆண் கல்விக்கே முக்கியத்துவம் கிடையாது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். அப்ப எப்படி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வாழ்ந்த காலகட்டத்தில் அனுபவிச்சது. ஏன்னா என் கூட படிச்ச எல்லாருமே வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்போட அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்போ என்னன்னா வந்து ஒரு ஃபெயில் ஆயிட்டா வந்து அவங்கள ரொம்ப இது பண்ற மாதிரியான காயப்படுத்துற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன நீ போனா ஃபெயில் ஆயிட்டே அப்படின்ட்டு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அந்த இப்போ உள்ள அரசாங்கம் வந்து நீ ஃபெயில் கிடையாது, நீ படிச்சுட்டா நீ வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் 9ஆம் வரும்போது தான் வந்து நல்ல ஒரு படிக்கிற ஒரு ஆர்வம் வரும். அப்போ வரும்போது நம்ம அந்த குழந்தைகளை வந்து 6ஆப்லேயே வந்து 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டோம், 1 வருஷம் ஃபெயில் ஆகிட்டோம்னுங்கும் போது அவங்களுக்கு அந்த படிப்புக்கான இது தன்மை இல்லாம போயிருது. அது அப்படி மட்டுப்படுத்தப்பட்டுருது. அதனால அவங்களும் வந்துட்டு இதுக்கப்புறம் படிச்சு நம்மள எதுவும் ஆக போறதில்ல அப்படின்னு வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதனால தான் அந்த குழந்தை தொழிலாளர்கள் வேலையும் அதிகமா வந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ 8ஆம் வரைக்கும் வந்து நீங்க வந்து படிச்சாலும் படிக்கட்டாலும் நீங்க பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இது ஒரு நல்ல இதுதான். அந்த சூழ்நிலையில வந்து பெண்களை படிக்க வைப்புங்கிறது ஊர்ல வந்து ஒரு பெரிய இதா இருந்தது. ஏன்னா 8ஆவது படிக்கும் போதே வந்து அக்கா தான் 8ஆவது படிச்சாங்க அந்த ஊர்ல. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அந்த தெருவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் 8ஆவது வரைக்கும் படிச்சவங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஏன்னா அந்த கடிதம் எழுதுறதுக்கு அதுங்கெல்லாம் வந்து அக்கா கிட்ட வந்து தான் எழுத வருவாங்க. அந்த நிலைமை தான் அப்போ இருந்துச்சு. அதை உடைச்சு இப்போ இப்போ நான் தெருவில் பார்க்குற பெண் குழந்தைகள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்பேன். நான் போகும்போதெல்லாம் ஊருக்கு போகும்போது அங்கே எல்லாம் சொந்தக்காரங்க தானே என்ன படிக்கிற அப்படின்ட்டு. நான் படிச்சுட்டு நான் ஆலோசனை சொல்லிட்டு வருவேன். நீ வந்து இந்த மாதிரி இதுக்கு முயற்சி பண்ண நல்லா வரும் அப்படின்ட்டு. ஏதோ நம்மளால தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டு வருவோம். இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் இப்போது நடந்திருக்கு. இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற விதமா தான் அந்த சிறுகதையை எழுதியிருந்தேன். அது வாசிக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உள்ள பூரிப்பா இருந்தது. உண்மையிலே அருள்சேகர் சார் அவர்களுக்கு நன்றி மற்றும் இந்த சரித்திரம் படைப்பும் குழுவினருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க காஃபியார் சார். அப்படியே சேவியர் சார் வந்து நீங்க
உங்களுடைய கதையை படிச்சதும் சரி, அதுக்கு பின்புலமா என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டது அதை விட இன்னும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு கதையோட கருவும் ரொம்ப எளிமையாக வர்றதில்ல. அது உள்ளுக்குள்ள இருந்து வந்தாதான் அந்த உணர்வுகள் கரெக்டா வந்து நம்மளுடைய படிக்கிறவங்களுக்கும் போகும். நீங்க ஒவ்வொரு வார்த்தை எழுதுனதும் சரி, நீங்க பார்த்த உங்க சொந்தக்காரராகட்டும், அம்மாவுடைய கல்வி, அக்காவுடைய கல்வி, அனைத்தவங்களுடைய கல்வியும் இப்படியான பிறகும் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அண்ணன் மகளை வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி இப்போ வந்து அதை எழுதினேன். அதே போல் ஒவ்வொருத்தரையும் படிக்கிறத பற்றி போய் கேட்பேன், என்னால் முடிஞ்சதை வந்து வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த கரு எங்கேருந்து வந்ததுன்னா என்ன சொல்கிறது, உண்மை கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி உண்மை கருவிலேருந்து நீங்கள் ரொம்ப அழகாக கதை எழுதியிருக்கீங்க. மிக்க மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். வாழ்த்துக்கள். வணக்கம் ஆனந்த் சார், நீங்கள் பேசலாம். ஓகே. அனைத்து சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு அருமையான ஒரு காலை பொழுது. இதை பார்த்தா மிக சிறப்பான நம்ம சேவியர் பிரதர் இன்னைக்கு ரொம்ப அருமையா பின்னி பிடர் எடுத்துட்டாங்க மாதிரி அருமையான இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா அதற்கு ஒரு கருப்பொருளாக நமது சம்பந்தப்பட்ட ஆசிரியர், அந்த நூலாசிரியர் அவர்களும் கரெக்டாக ஒரு விளக்கம் சொன்னாங்க. ரேவதி அம்மா சொன்ன மாதிரி அதுவும் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. இப்போ இதுல சிறப்பான என்னன்னா, எப்பவுமே ஒரு காலத்துல பார்த்தோன்னா கதைகள் இதில் போய் எதுக்கு இப்படியெல்லாம் கதையெல்லாம் எழுதுறாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க, இதை போய் படிச்சு என்ன ஆக போகுது, ஏதோ ஒரு லைஃப் ஸ்கில் பேஸ்டு படிச்சுட்டு போகலாமே, அந்த நேரத்தை ஏன் வேன் பண்றாங்க, சும்மா அந்த கதையை படிச்சு என்ன இருக்குது, அந்த பாசத்தை பத்தியும் அப்புறம் ஒரு தொழில் பத்தியும் ஒரு முயற்சின்னு ஒரு கதை இருக்கும், அதுல படிச்சு என்ன இருக்குது, நம்ம படிக்க வேலை செய்யலாமே, எதுக்கு நேரத்தை வீணாக்குற மாதிரி என்ன வந்து பரவலாக வந்து எல்லாமே ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்ன தெரியாதான் நான் இருந்த ஆரம்பத்துல அந்த கதை, அந்த சிறுகதைங்கிறதோட அந்த வேல்யூ வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தோன்னா அந்த சிறுகதைகள் வந்து இப்போ 4, 5 பக்கத்துக்கு ஃபுல்லா அதை படிக்கும்போது என்னன்னா ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு கருப்பொருள் அங்க இருக்கும். அது என்ன பாசம் என்ன இருக்கும், இல்லைன்னா அன்பு இருக்கும், இல்லைன்னா ஒரு காதல் இருக்கும். இப்ப இதே படிக்கிறதுக்கு இத்தனை நேரம் நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தளத்துல வந்த பிறகுதான் அந்த கதையோட அந்த எமோஷன்ஸுங்கிறது என்ன, அந்த பாசம்ங்கிறது என்ன, அதோட அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் என்னங்கிறத நம்ம தளம் தான் எனக்கு நேரம் கொடுத்தது. அதனால நம்ம தளத்துக்கு வந்து அதுவும் இந்த இலக்கியங்கள், இலக்கிய குறிப்பாக புதினங்கள், அந்த புதினங்களாகட்டும் சிறுகதைகளாகட்டும், அது வந்து என்ன வந்து கொண்டு வந்தது நம்ம தளம் தான். அது எல்லாம் எல்லாம் போற பக்கம்லாம் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மாணவர்கள் கூட கதையில படிக்கிறது டைம் வேஸ்டா, நீங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் படிங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் படிங்க, இப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்த ஒரு ஆளு. இப்போ என்னை மாத்தி வச்சது இந்த இந்த தளம் தான். அதுலயும் பார்த்தோன்னா இன்றைய நம்ம ரவிச்சந்திரன் ஐயா கதையை சொல்லியிருந்தாரு, அதுவும் நமக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அப்புறம் உங்களோட இன்னைக்கு ஜேவியர் சாரோட இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத்தனை வரைக்கும் அவரோட ஸ்கில் வந்து எங்க வச்சிருந்தாரு இந்த திறமை, அந்த கதை சொல்லியாவே இன்னைக்கு மாறிட்டாரு. அப்புறம் நான் ஒவ்வொரு இதுலயும் அந்த இப்போ காசி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அது எந்த இடத்துல ஏற்றம் இருக்கணும், இறக்கம் இருக்கணும், எதுல வந்து நம்ம அவர் வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க, எல்லாமே இங்க சிறப்பா இருந்ததுங்க. அதுல பார்த்தோன்னா அந்த அப்பாவோட கதை ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதாவது மகன் வந்து மகன் அப்பா வீட்டில் சாப்பிட்டதை போல அப்பா வந்து மகன் வீட்டில் வந்து சாப்பிட முடியாது. அது பாரு எத்தனை ஒரு வார்த்தை பாருங்க. இது ஒரு தெளிவான ஒரு சிறுகதையில வந்து சொல்லுது. அதே நேரத்துல பார்த்தோன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அந்த ஆக்ஷன்ஸ், அந்த இது பார்த்தோன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த தெரியாத ஒரே ஜீவன் யாரு அப்படின்னா அப்பா. அப்ப இதெல்லாம் வந்து அந்த கதையில தான் நம்ம வந்து உணர முடியும். அப்போ அப்பா கதையாகட்டும், அப்புறம் இன்னொன்னு சொன்னது ரொம்ப அருமையான இருந்துச்சு. அந்த தாய்மாமன் அவர்களோட அந்த வட்டி பணத்தை எப்படி வந்து அது சேகரித்து வச்சு, அதை வந்து கடைசியில அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு எப்படி உதவுவார்கள் என்கிறது பழைய காலத்தில் இருந்ததுங்க. அது போன தலைமுறையில வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படிதான் நடந்தது. அதாவது அவர்களுக்கு ஒரு வீட்டுக்காரையோ அல்லது வீட்டுக்காரியோ சரியில்லை அப்படின்னா, அவர்களை வந்து ஒரு அந்த குடும்பத்திலிருந்து ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருந்தாங்க. அது வந்து மாத்துறது எதுன்னா இந்த கதைகள் தான் மாத்தும். இப்ப நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், இப்போ ராமாயணமோ, மகாபாரதம், கீதையோ, இது என்ன படிச்சு நம்ம ஒரு நீதியை எடுத்தாலும், ஒரு கதை மூலமா சொல்லும்போது அது வந்து நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகும். இன்னைக்கு இந்த தளம் நல்ல ஒரு ரீசார்ஜ், எனக்கு ஒரு பேட்டரியா இருந்துச்சு. அதே நேரத்துல அப்புறம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் சேவியர் சார் அவர்களுக்கு வந்து இதுதான் முதல் முறையா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நல்லா அருமையா இருந்துச்சு. நீங்க ஒரு கதை சொல்லியாவே நீங்க வாழ்வு தொடங்கலாம் பகுதி நேரத்துல. ரொம்ப சிறப்புங்க. இதை தளத்தை உருவாக்கி நம்ம சகோதரர்கள் அனைவருக்குமே, நம்மளுடைய உடன் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.
எல்லாம் வணக்கங்கள். நன்றி. ஓவர் டு யூ ரேவதிமா. தேங்க்யூ. நன்றிங்க ஆனந்த் சார். ரொம்ப வெளிப்படையா சொன்னீங்க. ஏன்னா, ஏன் கதைய படிக்கணும்? அந்த டயத்துல நீ வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறு அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொன்னீங்க. ஏன்னா, இது யாரும் சொல்ல மாட்டாங்க. அதையும் சொல்லிட்டு எதுக்கு முக்கியம் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்வுகள வந்து எந்த அளவுக்கு மாத்தக்கூடிய சக்தி வந்து கதைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்ப ஒவ்வொரு வாசிப்புலேருந்தும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா, இங்க ஒவ்வொரு படைப்புகளுமே வந்து நம்மளுக்கு வருதுனாவே அதுக்கு பின்னாடி நிறைய இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்டா காசி ஆறுமுகம் அவர்கள் பகிர்ந்துகிட்ட மாதிரி தான் ஏதோ ஒரு அவங்க மனதில் பாதிச்ச ஒரு விஷயம்தான் கதையா வந்து நம்ம கைகளில் வந்து தவழும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆனந்த் சார். ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. நிச்சயமா நம்மளுடைய சேவியர் சார் பெரிய பெரிய கதை சொல்லி தான், ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப அழகா வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்தார். மிக்க நன்றிங்க ஆனந்த் சார். வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் தளத்தின் சகோதர உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் சரித்திரம் படைத்த ஐயா அருள் சேவியர் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஐயா, ரொம்ப அற்புதமா கதை சொல்றீங்க ஐயா. உள்ள அந்த கதையினுடைய உள்ளுக்குள்ள போயிட்டு நான் அந்த பாத்திரமா மாறிட்டேன் ஐயா. இந்த முதல்ல ஒரு கதை சொன்னீங்க பார்த்தீங்களா, தந்தையின் இரண்டாவது மரணம்னு சொல்லிட்டு. அதுல இந்த மரங்கள் வந்து இந்த வெயில் காலத்துல நான் உண்மையிலேயே இந்த கதாசிரியர்கள் எல்லாம் எப்படி அந்த கதைகளை தயார் பண்றாங்க. நான் அந்த பாத்திரமாவே இருந்த மாதிரி உணர்ந்தேன் நீங்க சொல்லும் போது அந்த கதையை. இப்போ இந்த வெயில் அடிச்சது இல்லைங்களா, எங்க பகுதியில நான் வேதாச்சல நகர் சொல்லிட்டீங்க இருக்கோம். இந்த வெயில் காலத்துல மரங்கள் நண்பர், அது ஏன்னா அந்த நண்பருடைய பெயரை சொல்லி ஒரு இளைஞர் மகாதேவன் சொல்லிட்டு எங்க பகுதியில இருக்காரு, மகாராஜன். அவர் இந்த மரம் வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பர்சன். ஃபுல்லா எங்க வீதி ஃபுல்லா அவரே மரம் வாங்கிட்டு வந்து தெரு ஓரங்கள்ல நிறைய மரங்கள் நட்டு அதை பராமரிப்பார். முள்வேலியெல்லாம் போட்டு, ஏன்னா மாடுகள் நிறைய வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். இந்த வெயில் காலத்துல நிறைய மரங்கள்லாம் இறந்து போச்சு. தண்ணியும் ஊத்துவார். அவர் நல்ல ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காரு. லீவு நாள்ல மட்டும் அந்த செடிகளுக்கு அவரே போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவாரு. இதெல்லாம் நான் நடைபயிற்சி போகும்போது நானும் பார்ப்பேன். எனக்கு இந்த மரம் வளர்க்குற அது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் ஆர்வம் உண்டு. நானும் மாலை நேரத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துவேன். இப்போ இந்த வெயில் காலத்துல ரொம்ப வாடி போச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இந்த கதையில ஐயா சொல்லும்போது அந்த தந்தை வந்து அந்த மரம் வாடி போன விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சாரு. அது என்ன, நான் ஒரு பாத்திரமா இருக்கிற மாதிரி அதை உணர்ந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நீங்க அந்த கதையை வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப அற்புதமா சொல்றீங்க. நான் ஒரு தோழர் ஒருத்தர் கதை சொல்லுவார், அவர் பேரு நினைவுக்கு வரல. நல்லா அழகா கதை சொல்லுவார், அவர் யூடியூப்ல கேட்டுக்கலாம். அதை விட நீங்க சிறப்பா அந்த ஏற்ற இறக்கத்தோட அற்புதமா அந்த கதையை சொன்னீங்க. அதே மாதிரி இரண்டாவது வந்து இந்த வட்டிக்கு விடுற கதை பத்தி ஒண்ணு சொன்னீங்க. அது உண்மையில அது ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது வட்டி தொழில் வந்து எவ்வளவு ஒரு வந்து மோசமான தொழில். வட்டிக்கு விடுறது, அந்த அம்மா சபிப்பாங்க அந்த வட்டிக்கு விடுற அந்த அவருடைய சகோதரர். அது மாதிரி அந்த கதையில ஒரு சகோதரர் வட்டிக்கு விடுற மாதிரி அந்த அம்மா வந்து அந்த வட்டிக்கு விடுற எப்படிலாம் சபிப்பாங்க பாருங்க. அப்போ அந்த வட்டி தொழில்ன்றதே எவ்வளவு ஒரு மோசமான தொழில் அப்படின்னு அந்த கதாசிரியர் அதுக்குள்ள கொண்டு வராரு. அது நீங்க சொல்ற விதம், அது எப்படிலாம் அந்த அம்மா சபிக்கிறாங்க பாருங்க அவரை, அந்த விதம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சேன் மகளை படிக்க வைக்கிறதுக்காக. வட்டிக்கு வாங்குறதும் தவறுதான். சூழ்நிலைக்காரமா சில நேரங்கள வாங்குறோம். அந்த வட்டிக்கு விடுறவங்களும் எப்படிலாம் மக்களால சபிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இன்னொரு விஷயமா அதுல நீங்க ஐயா வங்கியில வேலை பார்க்கறதா ஏதோ ஒரு இதுல சொன்ன நினைவு இருக்கு. அந்த சேமிப்பு பத்தின ஒரு விஷயமா அதுல நம்மளால புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சேமிப்பினுடைய அவசியத்தை, அது 500 ரூபாய ஏதோ ஒரு சூழ்நிலையை சொல்லி அவர் வந்து அந்த அம்மாக்களை வட்டிக்கு வாங்கி சேமிச்சு கடைசியில அவர் மகளுடைய திருமண செலவுக்காக மொத்தமா வட்டி எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து வந்து குடும்பம் ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு. இதுல இருந்து நம்ம அந்த சேமிப்பினுடைய மகத்துவத்தையும் மக்களுக்கு அந்த கதாசிரியர் வந்து புரிய வைக்கிறார் இந்த கதை. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப், அதுல வந்து அந்த பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காருங்க. கிராமத்தினுடைய குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இப்போ பெரும்பாலும் கிராமத்து பிள்ளைகளை இந்த தாய்மார்கள் எப்பேற்பட்டு பாடுபட்டாவது நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு அந்த பீடி சுத்தி அந்த குழந்தைய படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய நிலையில அந்த குழந்தைகள் வளர்ந்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில பெரும்பாலும் அந்த பெண் குழந்தைகள் தான். இப்ப நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த பெண் குழந்தைகள் வந்து குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலை ஒரு, அதாவது முக்கியமா அந்த கிராமத்து சூழ்நிலையில் வளர்ற குழந்தைங்க வந்து ரொம்ப குடும்பத்தை எடுத்து
நிமிர்த்தி வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பாராட்டுகள். இன்னும் அந்த கிராமத்தினுடைய கல்வி வளர்ச்சி மேலும் வளரணும் அப்படின்றத நம்ம வாழ்த்திக்கிறோம். ஐயா நம்ம காசி ஆறுமுகம் ஐயா கடைசியா சொன்னாரு, அந்த கிராமத்துக்கு போனா குழந்தைகள்லாம் என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்றத பத்தி விசாரிச்சு அவங்களுக்கு அந்த கல்வி தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் காசி ஆறுமுகம் ஐயா, நான் பிரிட்டோ ஐயாங்கெல்லாம் நாங்க திருவள்ளுவர் கலை இலக்கியம்னு சொல்லி இங்க பண்ணியிருக்கோம். அதுல கூட நாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து கல்வியாளர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வுலாம் கூட நடத்தணும். குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வந்து இது மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து இதுல இருந்து இந்த எழுத்தாளர்கள் வந்து எழுதுறது வந்து சாதாரண ஒரு கற்பனை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து உட்புகுந்து அவங்க வந்து அந்த சமூகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. அந்த வகையில ஐயா காசி ஆறுமுகம் ஐயாவுடைய கதைகள் வந்து ரொம்ப அந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இந்த கதை சொன்ன விதம் ஐயா, நீங்க ரொம்ப அருமைங்க ஐயா. அருள் செய்ய ஐயா, நீங்க இந்த துறையில இன்னும் கொஞ்சம் உங்களை மெருகேற்றிட்டு, ஆனா இப்பயும் நல்லா தான் பண்றீங்க. இதை இன்னும் மெருகேற்றிட்டு நீங்க இதை ஒரு நல்ல ஒரு விஷயமா கொண்டு போனா நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா வந்து கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஐயா ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இந்த பிரபஞ்ச சக்தியில வந்து நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கும், நம்ம கேட்கணும், கேட்டா பெறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னுங்க. அதை நினைவு வச்சு ஒரு பாடல் ஒண்ணுங்க ஐயா. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாலே ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே, எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைந்தாரே, எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தாரே. அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ரொம்ப அழகா ஒவ்வொரு கதைகள்லையும் என்னென்ன சிறப்பம்சமோ அதை குறிப்பிட்டீங்க. குறிப்பா அந்த 2வது கதையில அண்ணன் தங்கை பாசம், அந்த வட்டிக்கு விடுறது அப்படிங்கிறதுலேருந்து அந்த வட்டிக்கு விடுறதுங்கிறதும் சரி, வாங்குறதும் சரி, எவ்வளவு வந்து கொடுமையானதுங்கிறத அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்டைரக்டா இருக்கிற சிறு சேமிப்பு அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான கருத்துக்களை எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு தான் சிறு துளி பெருவெள்ளம்னு நம்ம இதுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமிச்சு வச்சு வரையில பெருசான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா வலியுறுத்துனீங்க. மிக்க மிக்க நன்றிங்க சார். ரொம்ப அழகா கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த பாடலும் சரி, சேவியர் சாரையும் வந்து ரொம்ப மனமாற வாழ்த்துனீங்க. நிச்சயமா அவர் தன்னை மெருகேற்றிட்டு இன்னும், ஏன்னா இப்பவே வந்து ரொம்ப அழகா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா கதை சொன்னாரு. இன்னும் நிறைய ரொம்ப அழகா இன்னும் மெருகேற்றிட்டு நம்மளுக்கு நிறைய நிறைய கதைகளை நம்மளோட பகிர்ந்துக்குவார். மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சரவணன் கண்ணா, நீங்க பேசலாம்.
வணக்கம். அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தரத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அருள் சேவியருக்கு பாராட்டுக்கள், வணக்கங்கள். அவர் எப்போதுமே ஒரு ஒரு நிதானமான ஆளு. ஏன்னா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போதும் நம்மள மனக்குவிப்பு பண்றதுல அவரோட பேச்சு ஒரு வித்தியாசமான பேச்சு இருக்கும். ஜம்பிளிங் இருக்காது. இங்க அங்கே மாத்தி மாத்தி சொல்றதெல்லாம் இருக்காது. அதிகமான உதாரணமும் சொல்ல மாட்டாரு. ஒரு அழகழகா அடுக்கி வச்சு ஒன்னொன்னா எடுத்து எடுத்து நம்ம கையில கொடுக்குற மாதிரி அவரோட பேச்சு இருக்கும். கேள்விகள் கேட்கும் போது கூட அவர் அப்படிதான் இருக்கும். ரொம்ப டிராபிக்கே இல்லாத ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசுறத கேட்கும் போது. அப்போ அவர் கதை சொன்னா எப்படி இருக்குங்கிறதும் தோணும். ரொம்ப தெளிவா கணீர்னு ஒரு ப்ரொஜெக்டடா விழுகும். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி ரீப்ளேல கேட்கணும். நைட்டா நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் 2 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. சரி, அது அந்த இதுல மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. எந்திரிக்கும் போதே பதட்டத்தோட தான் 7 மணி ஆயிடுச்சா அப்படின்னு தான் எந்திரிச்சேன். திரும்பி கேட்கணும். ஏன்னா அவரோட கதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோட தளத்துலயும் சொல்லியிருக்காரு. அதனால அந்த அந்த கிராமிய குரலுக்கு ஏற்ற ஒரு இது. அது போக அந்த உணர்வும் அதுக்குள்ள அவரோட கதையில இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாரும் சொல்றது பார்த்தா இப்ப உடனே கேட்டுறணும்னு தான் தோணுது. அருள் சேவியா ரொம்ப சாரி இன்னைக்கு வர முடியாம போனதுக்கு. நான் அதை கேட்டிருந்தேன். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன். கடைசியாக அவருக்கு கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நிச்சயமா நீங்க அருள் சேவியர் அவருடைய உரைய நிறைய நிச்சயமா இப்பவே கேட்டுறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோடது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ தெளிவா நீங்க சொன்னது ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க சரவணன். இங்க கேட்கும் தளத்துல யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சேவியர் சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். சேவியர் சார், நீங்க இப்போ உங்களுடைய ஏற்புரை தரலாம். வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த தளத்திற்கும் ஆரோக்கியப்பட்ட சகோதரருக்கும் நன்றி. இங்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த ரேவதி சகோதரி, விஜயம்மா, ஆசிய அறிமுகம் சகோதரர், ஆனந்த் சகோதரர், ராமச்சந்திரன் ஐயா, சரவணன் கண்ணா, அனைவருக்கும் நன்றி. சேட் பாக்ஸ்ல வனிதா வீரபாண்டியன், சசிகலா பாரி சகோதரி, கலாபம் சங்கர், அன்பு சார், அனைவருக்கும் நன்றி. கவனிப்பாளராக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு இந்த பேங்க்ல வேலை செய்யறதுனால மந்த் எண்டு கொஞ்சம் மந்த் எண்ட்ல வேலை அதிகமா இருக்கும். நேற்று இரவு 9:30 மணி ஆயிடுச்சு. பட் 2 நாளுக்கு முன்னாடியே சகோதரர் சொல்லிட்டாரு எந்த கதை படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் 9 மணிக்கு மேலதான் கற்பகவள்ளி சிஸ்டருக்கு கேட்டிருந்தேன். நான் இந்த கதையை நான் வாசித்திருக்கேனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய தளத்துல காசி அறுமுகம் அவர் எழுதிய கதையை வாசித்திருக்கேன். நம்ம தளத்துல இந்த கதை வாசித்திருக்கேனா அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் கேட்டேன். இங்க சொல்லுங்க, கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி சொன்னேன். இல்லை, இது வாய்ப்பே இல்லை, நான் இந்த கதை நீங்க சொல்லல அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த 12 கதைகளையும். அதே போல அப்பாவின் 2வது மரணம் அந்த கதையை அந்த புத்தகத்திலிருந்து எல்லா கதைகளுமே ரொம்ப ஒரு பயங்கர ஒரு காசி அறிமுகம் அவர் சொன்னது மாதிரி ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது உள்ள டெப்தா போகும். எல்லா கதைகளுமே அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஸோ அதுல நம்ம எந்த கதையை படிக்கலாம் அப்படின்ட்டு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி 10ஆம் தேதி அந்த கதையும் ஏற்கனவே திருட்ட சார் கூட அந்த இலக்கிய பேரவையில அந்த கதையை பகிர்ந்துக்கிட்டாரு. சரி, நம்மளும் வாசிக்க வேணாம், அந்த கதையை நம்ம சொல்லலாம், ஒரு முயற்சி எடுப்போம், சொல்ற பழக்கம் வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து சொன்னேன். ஸோ அனைவருக்கும் நன்றி.
அதாவது வாசிப்புங்கிறது நம்ம சின்ன வயசுல 4வது 5வது படிக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடம் நடத்துவாரு. பாடம் நடத்தி முடிச்சோடனே எல்லாத்தையும் வாசிக்க சொல்லுவார் வரிசையா. ஒரு முதல்ல உட்காந்துருக்கவன் முதல் பாரா, 2வது உட்காந்துருக்கவன் 2வது பாரா அப்படின்ட்டு அதுல எத்தனை பாரா இருக்கோ அத்தனை பாராவை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. வந்து மேல வந்து வாசிக்கணும், சத்தம் போட்டு வாசிக்கணும். அதே மாதிரி தமிழை ஈஸியா வாசிச்சிடலாம். அந்த ஆங்கிலத்தை வாசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா புது மொழி இல்லையா. அப்ப கட்டு, சியூடி கட், ஆர்ஏடி ரேட் அந்த மாதிரி படிச்சுட்டு ஒரு புது வார்த்தைகள் பிகாஸ், திஸ் இஸ் ஏ டேபிள் அப்படி இப்படிலாம் சொல்லும் பொழுது அப்ப நமக்கு தெரியாது. அப்ப வந்து தமிழ்ல மேல வந்து தமிழ்ல எழுதிக்குவோம். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஆ இப்ப இர் சு நீ இட்டி அப்படி அந்த மாதிரி தமிழ்ல மேல அப்படி எழுதிக்கிட்டு அப்படி வாசிக்கிறது. அப்பதான் ஈஸியா நம்ம வாசிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரிலாம் வாசித்திருக்கேன். 6வது 7வது 8வது படிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான். அப்புறம் சில பணக்கார ஓரளவுக்கு வசதியை படைத்த மாணவர்களும் இருப்பாங்க. அப்ப வந்து ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதுலயும் பார்த்தா அப்படித்தான் இருக்கும் எழுத்துக்கள். ஸோ அப்ப அதை வாசித்து நம்ம வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக, அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி வாசிக்க வைப்பாங்க. 8வது படிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எழுதி தான் வாசித்து தான் நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து வாசித்து தான் பழக்கமாச்சு. இப்ப அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் இப்ப இருக்கிறேன். அந்த புத்தகங்களை வாசிக்கிற அந்த பழக்க வழக்கத்துல இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் நான் இப்ப இருக்கிறேன். இன்னும் ஃப்ளூயன்சியா வாசிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, சரவண கண்ணா மாரி அந்த மாதிரிலாம் பெரிய ஆளுமைகள்லாம் ஆகுறதுக்கு இன்னும் நமக்கு அதுக்கான பயணத்துல இப்பதான் முதல் அந்த மேல எப்படி தமிழ்ல எழுதி வாசிக்கிறோமோ அந்த இடத்துலதான் நான் இப்ப இருக்கிறேன். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நானும் நிறைய கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த தளத்துல. இந்த தளத்துல வந்து பெரிய பேச்சலாம் இதெல்லாம் இல்ல. நான் சாதாரண ஒரு கற்றுக்கொண்ட ஒரு கடைக்குட்டி, என்ன சொல்றது, ஒரு கத்துக்குட்டி தான். இந்த தளத்துல நிறைய நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த தளத்துல ஒவ்வொரு பேச்சாளர்களும், ஒவ்வொருடைய விருந்தினரும், சிறப்பு அழைப்பாளர்களும், கதை சொல்லிகளும், புத்தகவாதி எல்லா சிறப்பு விருந்தினர்களும் எல்லாம் வந்து சொல்லி கிட்டத்தட்ட நான் தான் சொல்றேன், இந்த பிரபஞ்சங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இங்க வந்துதான் தெரியுமே. ஓ பிரபஞ்சம்னா இதுதானா, ஓ பிரபஞ்சம் நமக்கு ஒரே இது வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணங்கள்ல இவ்வளவு இருக்கா, நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எது இதெல்லாம் நேர்மறை, எது இதெல்லாம் எதிர்மறை, எது இதெல்லாம் கொண்டு வரணும், எப்படி இப்படிலாம் இருக்கணும், நன்றி உணர்வுனா என்ன, இந்த மாதிரி ஒரு பலவிதமான நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வர்றது இந்த கிளப் ஹவுஸ்ல வந்து இந்த நம்மளை மாதிரி இந்த தளங்கள். அது மூலமா நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இப்ப வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அதற்கு இந்த தளத்திற்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய ட்விட்டர் அவர்களுக்கும் நன்றி. என்னை ஊக்கமளித்த அனைத்து பேச்சாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க சேவியர் சார். ரொம்ப தன்னடக்கமாக வந்து சொல்லியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக, உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக நீங்கள் வாசிச்சீங்க கதையை. உண்மையாக தமிழ் மீடியமில் படித்த நிறைய பேர் வந்து சொல்லப்போனால் எல்லாருமே வந்து அப்படி தான், நம்ம ஆங்கிலத்தை முதல்ல தமிழாக்கம் பண்ணி படித்தவங்க தான். இப்போ அப்படி கஷ்டப்பட்டு அப்படியே படித்தது தான். அது என்னதான் அப்போ கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நம்ம திரும்பி பார்க்கல நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்படியே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப எளிமையான வார்த்தை சியூடி கட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்துடும். பெரிய வார்த்தையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வரவே வராதே அப்படின்னு நம்ம அவங்க அப்போ ஆங்கில ஆசிரியர் எல்லாம் வந்து சொல்லையிலேயே நம்ம தமிழ்ல எழுதி அப்படியே மேலே எழுதி வச்சு
வச்சுக்குவோம். அப்பதான் அவங்க திரும்பி படிக்க சொல்லையில கொஞ்சமாவது மத்தவங்க முன்னாடி படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. அத வந்து நினைவு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா நீங்க அந்த ஸ்டேஜ்ல இல்ல. அத விட ரொம்ப பெரிய நல்ல ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 12க்கு மேல வந்து கொஞ்சம் படிக்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய வந்து வளரணும். மிக்க மிக்க நன்றிங்க சார். பிரபஞ்சம், நன்றியுணர்வு அது எல்லாமே வந்து நம்ம கிளப் ஹவுஸ் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. உண்மை, புத்தக வாசிப்பு, அது போல நம்ம எப்படி மற்றவங்களுடைய உணர்வுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நட்பு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மிக்க மிக்க நன்றிங்க சார். நிறைய பேர் வந்து ரூம் சேட்ல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலாபலம் சங்கர் சேவியர் ஐயாவின் கதை சொல்லும் விதம் மிக அருமைன்னு குறிப்பிட்டிருக்காரு. சசிகலா பாரியம்மா அருள் சேவியர் சகோதரர் கதைகளுக்கு நன்றி, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. பயணத்தில் உள்ளேனும் குறிப்பிட்டிருக்காங்க. வனிதா வீரபாண்டியன் அனைவருக்கும் காலை வணக்கம். சேவியர் சகோதரர் 3 கதைகளுக்கும் மிக்க நன்றி. குறிப்பாக 3வது கதை சிறப்பாக இருந்தது, நன்றின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு சார் கங்க்ராஜ் அருள் சேவியர் சார்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரவணன் வாழ்த்துக்கள் அருள் சேவியர் அண்ட் தேங்க்யூன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனந்தகுமார் சார் ஆகச்சிறந்த பயிற்சி பட்டறை, கட்டணமில்லா கற்றல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. இங்கே வந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து சேவியர் சாருக்கு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்னும் பல கதைகளை வந்து அவருக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஒரு ஊக்கமாகவும் இன்னும் நிறைய கதைகளை நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விஜயாமா, காசி ஆர்மவன் சார், ஆனந்த்குமார் சார், ராமச்சந்திரன் ஐயா, சரவணன் கண்ணா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கு பேசும் தளத்தில் இருக்கும் கற்பகவல்லி, மகேஸ்வரி, பவுலின், கோவிந்த், தியாகராஜன் ஐயா, அன்பு, கலாபலன், புவனா அனைவருக்கும், முன்னாடி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொரு பேச்சாளருக்கும் மிக்க மிக்க நன்றி. ரூம் சேட்டில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. சேவியர் சார் ரொம்ப அழகான கதைகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. அதனோட ஆசிரியராகவே இங்கே இருக்கும் காசி ஆறுமுகருக்கும் மற்ற 2 ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்று.